உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் வரவேற்று இன்றைய லிங்க் வந்துருச்சுங்களா? சேட்ல போட்டாங்க. நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய உரையாற்ற போவர் திரு முனைவர் கா சுபாஷினி, பிரசிடென்ட் ஃபவுண்டர் தமிழ் மரபு அறக்கட்டளை, தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல். மேடம் பத்தி சொல்லணும்னா தமிழுக்கு ஒரு சிறந்த பணியாற்றுறாங்க. அவங்கள ரொம்ப நாளா கூப்பிட்டு பேச வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆவலா இருந்தது. எனக்கு ஃபேஸ்புக் நம்பர் வெகு நாட்களாக, பட் பெரிய அறிமுகம் இல்லை. வினை தீர்த்தம் சார் தான் நமக்கு கான்டாக்ட் வாங்கி கொடுத்தாரு. ஸோ மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி உங்கள் இந்த தளத்தில் பார்ப்பதற்கு, எங்களோடு சேர்ந்து பயணிப்பதில். இன்றைய தமிழ் அவங்களோட சேவை பற்றி இன்னைக்கு சொல்ல போறாங்க நம்மகிட்ட. தமிழ் மரபு அறக்கட்டளை என்ன பணியாற்றுறது, எவ்வளவு பெரிய பணியாற்றுறது, எப்படியெல்லாம் அவங்க தமிழுக்கு சேவை செய்யறாங்க, இந்த விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்க போறாங்க. முனைவர் பட்டம் யூகேல முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க ஐடில ஆர்கிடெக்ட்ல ஒர்க் பண்றாங்க ஜெர்மனில. இவங்க தங்கியிருக்க பூர்வீகம் வந்து மலேசியா, ஜெர்மனில தான் இருக்காங்க. இப்போது சென்னையில இருக்காங்க. பல வருஷத்துக்கு பல முறை சென்னை வந்து பல கோயில்கள் சென்று, கோயில்கள்ல இருக்கிற தமிழ் ஆவணங்கள், பழைய விஷயங்களை எடுத்து அவங்க ஆவணப்படுத்தி பெரிய ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம நாட்டுல மட்டும் இல்லாத பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு, பல நாடுகள்ல உள்ள அருங்காட்சியங்கள், அங்க உள்ள நூலகங்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று நம்மளுடைய தமிழ் சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சேகரிச்சு ஒரு பெரிய தமிழ் பணி பண்றாங்க. பழைய எல்லா நூலையும் இன்னைக்கு மின்னாக்கம் செய்யறாங்க, எல்லா விஷயங்களையும். அதுதான் இவங்க செய்யற விஷயம். நிறைய இருக்குது. இன்னைக்கு அதை அவங்க ஷேர் பண்றதுக்காக, நம்மகிட்ட பகிர்ந்துக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேடை உங்களுக்காக திரு சுபாஷினி. நன்றி நன்றி. திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கு தனிப்பட்ட வகையில எனது இனிய நன்றிகளை சொல்லிக்கிறேன், வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். திரு வினை தீர்த்தன் ஐயா எனக்கு நீண்ட காலம் பழக்கம். அவங்கதான் உங்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க என்ன தொடர்பு கொண்டிருந்தீங்க அப்படிங்கிறது பிறகுதான் எனக்கு தெரிந்தது. உங்க எல்லாருமே இன்றைக்கு இந்த அறையில இருக்கிறவங்க எல்லாருமே சந்திப்பதில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை வந்து Facebook வழியாகவும் உலகம் முழுவதும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றி பேச சொன்னீங்கன்னாக்கா நான் எவ்வளவு மணிக்கணக்காகவும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையே அதோட ஒரு இணைந்த ஒரு பயணமாகவே அமைந்து விட்டது என்பதனால் வந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுல இந்த தலைப்புல வந்து நான் முதல்ல ஒரு 35 நிமிடங்கள் நமது தமிழ் மரபு அறக்கட்டளை பற்றிய செயல்பாடுகளை உங்களுக்கு சில படங்களோடு காட்டி விளக்கிவிட்டு பிறகு கலந்துரையாடலாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது நீங்க முதல்ல சொன்னது போல பல பேர் கேட்பாங்க, நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உலகத்தை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு மனிதன், அப்படி ஒரு மனிதன், ஒரு ஜீவன் என்றுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஊர்ல நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய பயணங்கள் பல நேரங்கள்ல பல மீட்டிங்ல வந்து நான் பல்வேறு நாடுகள்ல இருந்து பங்கெடுத்துக் கொள்கின்றேன். அதனால எனக்கு எந்த ஊர், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு என்பதுதான் எனது நாடு என்று சொல்ல முடியாத அளவிற்கு என்னுடைய நிலை அப்படி இருக்கின்றது இப்போது சூழலில் என்று சொல்லலாம். அந்த வகையில் ஆனால் பிறந்தது மலேசியா என்றாலும் எனது பூர்வீகம், தந்தையார் எல்லாம் ஏறக்குறைய 3 ஜெனரேஷனுக்கு முன்பே வந்து தமிழகத்திலிருந்து வணிகத்துக்காக மலேசியா சென்றவர்கள். பிறகு தாயார் அவங்க கல்யாணம் செய்து கொண்டு தஞ்சாவூர் பகுதியிலிருந்து, நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பகுதிகளிலிருந்து அவங்க வந்து மலேசியாவுக்கு சென்றவர்கள். ஆக மலேசியா என்பது மலேசிய தமிழர்கள், அது 3வது பெரிய ஒரு இனம் என்ற வகையில வந்து எங்களுக்கு தமிழ் மொழி என்பது வந்து ஒரு பாடமாகவும் அங்கே வந்து வழங்கப்படுற சூழல் இருந்ததுனால் எனக்கு நிறைய தமிழ் மொழியில நிறைய வாய்ப்புகள் கிடைத்து தொடர்ச்சியாக கொண்டு வர முடிந்தது. ஆனா இப்போது எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, எப்படி உங்களால இவ்வளவு நூல்கள்லாம் எழுத முடிகிற அளவுக்கு தமிழ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, எனக்கு நான் சொல்வேன், நான் ஜெர்மனிக்கு போன பிறகுதான் இந்த
ஒரு ஆழமான தமிழ் பற்று என்பது வந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் அது ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஜெர்மனிக்கு போன பிறகு இப்படி தமிழ் பற்றா அப்படின்னா, ஏன்னா அந்த தனிமையில இருக்கிற அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறது, அது வந்து நம்ம வேண்டிய விரும்பி எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது, அந்த ஒரு தனிமைப்படுத்துதல் நிறைய வாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது. ஜெர்மானிய மொழி எந்த அளவுக்கு பயிற்சி செய்ய முடிந்ததோ, ஆங்கில மொழியை பயிற்சி செய்ய முடிந்ததோ, அதே போல தமிழ் மொழியிலும் என்னால் ஆழமாக நிறைய நூல்களை வாசிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு ஜெர்மனியில் இருந்தபோதுதான் கிடைத்தது. இப்ப ஜெர்மனியில ஒரு பிறந்த ஒரு ஒரு அழகிய ஒரு வரம் அப்படிங்கிறதுதான் தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவேன். 2001ஆம் ஆண்டுதான் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிற கருத்தாக்கமே நமக்கு பிறக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு படத்தோட ஒரு காட்சியாக நான் உங்க எல்லாருக்கும் நான் காட்ட விரும்புறேன். அப்படி நம்ம ஒரு பயணம் செல்வது போல இந்த படக்காட்சியை நம்ம காணலாம். இங்க நீங்க பாக்குற இந்த படத்துல பாக்குறது 2001. 2001 தான் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிறது தோற்றுவிக்கிறோம். 2000 ஆண்டு இந்த ஏறக்குறைய இந்த ஏப்ரல் மாதத்துல வாக்குலதான் வந்து டாக்டர் கண்ணன், டாக்டர் கல்யாண சுந்தரம் இவங்க 2 பேரும், நான் அப்போ முதுகலை பட்டம் படிச்சிட்டு இருக்கேன் ஜெர்மனியில். அந்த சமயத்துல ஹாலிடேக்கு வந்திருக்கிற போது இந்த டிஜிட்டல் வகையில வந்து எப்படி தமிழின் ஆவணங்களை நம்ம ஆவணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வருது. அதுல மதுரை அப்படிங்கிற திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதுல வந்து டைப் செய்தே வந்து தமிழுக்கான ஆவணங்கள் எல்லாம் வந்து தட்டச்சு செய்து கொடுத்தல் அப்படிங்கிற வகையில முயற்சிகள் வந்து நடக்க தொடங்கி விட்டன. நானும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள்லாம் டைப் செய்து கொடுத்திருக்கிறேன் ப்ராஜெக்ட் மதுரை. ஆனால் அதோட அசல் கெடாத வகையில், ஏன்னா டைப் பண்ணா கூட நமக்கு சில நேரத்தில் எழுத்து பிழைகள் வந்து விடலாம். ஏன்னா நம்ம பதிப்பு பணியில வந்து இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒரு தவறான வார்த்தை இருக்கும்போது அதை மாற்றி எழுதுவோங்கிற முயற்சி கூட வரலாம். ஆனால் அசலை அப்படியே பாதுகாத்தல் எப்படி செய்வது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் குட்டன்பர்க் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஜெர்மனியில ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு 70s ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை கான்செப்ட் அப்படிங்கறத நாங்க இந்த 2000 ஆண்டு ஏப்ரல் மாசத்துல அந்த கான்செப்ட் தயாரிச்சு 2001ஆம் ஆண்டு மலேசியாவுல ஒரு கருத்தரங்கத்துல வந்து இதை பற்றிய ஒரு சொற்பொழிவாக இதை முன்னுக்கு வைத்து இந்த விஷயத்தை வந்து பேசி, அது தொடக்கமாக வந்து இந்த வலைப்பக்கத்தை 2001ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு முதுசும் வளரம் அழைப்பு. முதுசம் அப்படிங்கிறது வந்து இலங்கை தமிழர்கள் வாய்ஸ் ஆடிபிளா இல்லைங்க சார். சரிங்க, வாய்ஸ் ஆடிபிள் இல்ல. தங்கவேல் யாருன்னா இதுல இருக்காங்களா பாருங்க. இருங்க, நான் மேக்ஸிமம் உங்களுக்கு இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது. இப்ப கேக்குதா? கேக்குது. வேற ஏதோ சவுண்ட் வருது, என்னன்னு பாத்துக்கோ. தங்கவேல் அது பாருங்க. வேற உங்களுக்கு சவுண்ட் குறைச்சலா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இப்ப கரெக்டா இருக்கு. நீங்க கிட்ட வந்து பேசிட்டீங்கல்ல. ஓகே. இப்போ அந்த வகையில் முதுசம் அப்படிங்கிறது வந்து இலங்கை தமிழர்கள் வந்து ஒரு சீதனமாக கொடுத்தல் அப்படிங்கறத முதுசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வழி வழியா வருகின்ற ஒரு நம்மளுடைய பாரம்பரிய பொருள் அப்படிங்கிறது முதுசம் அப்படிங்கிற வகையில வரும். அந்த பெயர்ல தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அதற்கு பிறகு சென்னையில வந்து நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து அப்பொழுது அப்துல் கலாம் எப்படி வந்து ஆவணப்படுத்துதல் செய்தார். கோபி கேலக்சி அப்படிங்கிற ஒரு ஐடி அதுல இருந்து வருது. நீங்க வேணா அத ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாத்துக்கிறேன். தங்கவேல் அது பார்க்க முடியுமா? கோபி கேலக்சி J8 அப்படிங்கிற அதுல இருந்தா. சரி, நான் பாத்துட்டு இருக்கேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது சென்னையில வந்து நாங்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை சந்திச்சு எங்களுடைய அந்த புரோட்டோடைப்ஸ் எல்லாம் வந்து காமிச்சோம். எப்படி வந்து டிஜிட்டல் போட்டோஸ் எப்படி நம்ம வந்து டிஜிட்டைஸ் பண்றது, டெக்ஸ்ட் எப்படி டிஜிட்டைஸ் பண்றது அப்படிங்கிற வகையில நாங்க வந்து அந்த புரோட்டோடைப்ஸ் எல்லாம் காமிச்சு அவரிடம் சில கருத்துக்கள் எல்லாம் கேட்டு வந்த ஒரு வாய்ப்பு என்பது கிடைச்சு. இந்த மாதிரி சிலரிடம் வந்து ஆரம்பத்துல, ஏன்னா எங்களுக்கே வந்து அனுபவம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு வந்தது எனக்கு அப்பதான் புதுசு. நான் வந்து 1997 தான் முதல் முறையில நான் தமிழகத்துக்கு வருகிறேன் ஒரு கருத்தரங்குல பங்கெடுப்பதற்கு. ஆனால் 2000 ஆண்டு நான் தமிழகத்துக்கு வர தொடங்கிய பிறகு நான் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்துக்கு வருவதை கட்டாயமாக வைத்துக் கொண்டு இருக்கின்றேன். அப்படி வரும்போதுதான் பல்வேறு கிராமங்களுக்கு, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று தமிழோட விழுமியம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தேடணும் அப்படிங்கிற வகையான முயற்சிகள்லாம் தொடங்கப்பட்டது, எங்களால் தொடங்கப்பட்டது. பல்வேறு குழுக்கள் அப்பொழுது செய்ய தொடங்கினார்கள். ஆனால் தமிழ் மரபு அறக்கட்டளை செயல்பாடு பற்றி தான் நம்ம விவரிக்கிறோம். இப்ப அந்த வகையில தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லாமல் மலேசியாவிலும் மின்னாக்க பயிலரங்கங்களை வந்து உருவாக்குற சில நடவடிக்கைகள் எல்லாம் தொடங்கின. அப்ப அந்த சமயத்துல பார்த்தா மலாயா பல்கலைக்கழகம், அதாவது யூனிவர்சிட்டி மலாயா அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு பல்கலைக்கழகம், மலேசியாவில கோலாலம்பூர்ல இருக்கிறது. அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு டிஜிட்டைசேஷன், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஜிட்டைசேஷன் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு காட்டுங்க. ஏன்னா ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்திலே விடுபட்டு போன ஒரு விஷயமாக இருக்கிறது.
ஏன்னா நமக்கு வந்து பல்வேறு பழமையான நமக்கு பல்வேறு வரமாக பல விஷயங்கள் இருந்தாலும் வரலாறு என்பது இருந்தாலும் கூட சரியாக நாம் ஆவணப்படுத்தாததால் நமக்கு பல்வேறு குழப்பங்கள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த குழப்பங்கள் இருக்கிறதுனாலதான் பல பல விஷயங்களை பலர் திணிக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் வந்து விடுகிறது. வரலாறு மாற்றம் செய்யப்படுகிறது. ஏன்னா வரலாற்றுல நம்ம எந்த வகையான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாது. அது பிடிக்கிறதோ இல்லையோ இதுதான் செய்தினா அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் வரலாறு அப்படிங்கிறது. ஆக அதுல டிஜிட்டைசேஷனுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே ஆவணப்படுத்துது அப்படிங்கிறதுனால இதை பற்றி மக்களிடம் அது மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியை வந்து 2002 நாங்க தொடங்கிட்டோம். அது உலகம் முழுவதும் ஆரம்பிக்கணும். பிறகு ஈரோட்டுல வந்து புலவர் ராசு அவர்களுடைய ஆவண பதிவுகளை எல்லாம் மின்னாக்கம் செய்து நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கத்துல அந்த காலத்துல 2002 நம்ம பதிவு செய்ய வேலைகள் எல்லாம் ஆரம்பித்தோம். பிறகு தமிழகத்துக்கு எப்போது நேரம் இருக்குதோ, ஏன்னா எனக்கு ஒரு பணி என்று இருக்கு, ஒரு வேலைன்னு இருக்கு. அதே போல எங்க குழுவில் இருக்கின்ற டாக்டர் கண்ணன் அவர்களுக்கும் வேலைகள் என்று இருக்கின்ற ஒவ்வொருவரும் வேலைகளுக்கு இடையிலே தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற வகையில இந்த பணியை செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழக தொல்லியல் துறையின் தலைவராக அப்பொழுது திரு கொடுமுடி சண்முகம் அவர்கள், மறைந்த கொடுமுடி சண்முகம் அவர்கள் இருந்தாங்க. இப்ப அவர்களோட சேர்ந்து இந்த மின்னாக்க பட்டறை அப்படிங்கிற சில இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த நேரத்துல நம்ம செய்தோம். அப்பொழுதுதான் எனக்கு டாக்டர் பத்மாவதி அவர்கள்லாம் தொல்லியல் துறை அறிஞர் அவருடைய அறிமுகம்லாம் டாக்டர் பூங்குன்றன் மிஸ்டர் பூங்குன்றன் அவருடைய அறிமுகம் எல்லாம் கிடைத்தது. இவங்க எல்லாமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொல்லியல் துறையில ஒரு ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அவங்க எல்லாம். சோ அவர்களோட தொடர்பு கிடைத்த பிறகு இந்த வரலாற்று விஷயங்கள்ல எங்களுக்கு மிக தீவிரமான செயல்பாடுகள் அப்படிங்கறது ஆரம்பிச்சது. அப்ப திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கம் உண்டு, இதை பற்றி ஒரு கருத்தரங்கம் ஒன்று செய்தோம். அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ச்சியாக இப்ப பாரிஸ், இப்ப நான் இருக்கிறது ஜெர்மனி ஐரோப்பா அப்படிங்கிறதுனால ஐரோப்பாவின் பல நாடுகள், நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு இடங்களையுமே வந்து டிஜிட்டலைசேஷனுடைய முக்கியத்துவத்தை பத்தி அந்த ஆரம்ப கட்டத்துல, அதாவது 2001 தொடங்கினதுல இருந்து 2003, 2004 எல்லாம் பார்த்தா பயிற்சி பட்டறைகளாகவே நிறைய இருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையில. இந்த கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற வகையில சென்னையிலயும் சரி, பிறகு தென்கொரியா போயிருந்த போது தென்கொரியாவிலையும் சரி ஒரு ஒன்று கூடல் ஒரு வழியாகவும் இந்த மின்னாக்கத்தை பற்றிய ஒரு முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாடல்கள் செய்தோம். பிறகு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வகையில அப்புறம் வந்து உத்தமம் கருத்தரங்கு, ஐடி கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்திலையும் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை மின்னாக்கத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிற வகையில மின்னாக்கத்தை நாங்கள் ஆக இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா தமிழ் மரபு அறக்கட்டளை பணியில மிக அதிகமாக இருந்தது இந்த பயிலரங்கங்கள் அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளாகத்தான் நிறைய இருந்தது. அப்போ பயிலரங்கத்தோடய வந்து பல்வேறு இடங்கள்ல பயிலரங்கத்தோடய வந்து கருத்தரங்கங்கள், விழிப்புணர்வு, அப்புறம் வந்து சில பகுதிகளை எப்படி பாதுகாத்தல் அப்படிங்கிற வகையில், அதாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எப்படி பாதுகாத்தல் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தேவையா இருக்கு. ஏனென்றால் பல இடங்கள் வந்து சிதைக்கப்படுகின்றன. அது வெளிநாட்டவர்களால் இல்ல, நம்மாலேயே சிதைக்கப்படுகின்றது அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இருக்கும்போது அதை பாதுகாக்க முதல் முறையாக நம்ம என்ன செய்யலாம்னா, நாம் நம்மளுடைய வரலாற்று சின்னங்களை எந்த வகையில் பாதுகாத்து அதனை அதன் சிறப்பு கெடாமல் பார்க்கலாம் என்ற வகையான விழிப்புணர்வு செய்திகளை எல்லாம் வந்து கலந்துரையாடல்கள் வழியாகவும் கருத்தரங்கங்கள் வழியாகவும் ஏராளமான கருத்தரங்கங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஆண்டுகள் எல்லாம் நடத்தியிருக்கோம். இதெல்லாம் சில புகைப்படங்கள் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா திருச்சியில, விசாகப்பட்டினம், பல்வேறு கல்லூரிகள், பிறகு சுவிட்சர்லாந்துல ஒரு பட்டறை, மின்பதிப்பாக்க பட்டறை, அதே போல சென்னையில மறுபடியும் பயிலரங்கங்கள், மின்னாக்க பயிலரங்கங்கள், இந்த மாதிரி ஏராளமான பயிலரங்கங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்துல அப்படிங்கிற வகையில பல பல நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளை செய்திருக்கு. அப்படி செய்யப்படுகின்ற, அதாவது ஆவணப்படுத்தப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வலைப்பக்கத்துல இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழ் மரபு அறக்கட்டளை முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வகையில பார்த்தா தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் வலைப்பக்கம் அப்படிங்கிறது www.tamilheritage.org அப்படிங்கிற பக்கத்துல இருக்கு. அது தவிர்த்து கட்டுரைகளையும் நம்ம ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நம்ம மரபு விக்கி அப்படிங்கிற ஒரு தனி பிரத்யேக பகுதி ஒன்றை ஆரம்பிச்சோம். இப்ப விக்கிபீடியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா விக்கிபீடியால இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா, இப்ப நான் வந்து ஒரு கட்டுரை எழுதுகின்றேன் விக்கிபீடியாவுக்கு அப்படின்னா, அந்த கட்டுரையை மிஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் வந்து நாளைக்கு அதுல மாற்றி எழுதணும். அதுக்கு அடுத்து இன்னொரு வருகின்றவர் மிஸ்டர் தங்கவேல் வந்து அவங்க அதுக்கு அதை மாற்றி திரும்பவும் எழுதலாம். அப்ப அந்த கான்டென்ட் அப்படிங்கிறது நான் போட்ட கான்டென்ட் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மரபு விக்கில நம்ம என்ன செய்திருக்கோம்னா, ஒரு முறை அந்த ஆத்தர் எழுதின பிறகு அதை மாற்ற முடியாத அளவுக்கு அதை லாக் செய்து விடுவது. ஏன்னா ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருவரும் மாற்றிக்கொண்டிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்துல மீடியா விக்கி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி இந்த
மரபு விக்கி அப்படிங்கிற ஒரு பகுதி வச்சிருக்கோம். இதுல ஏறக்குறைய 2500 கட்டுரைகளுக்கு மேல இருக்கு. தரமான கட்டுரைகள் இந்த பகுதியில இருக்கு. ஆய்வு செய்ய விரும்புவர்கள் எல்லாம் வந்து இதை பார்க்கலாம். இதை தவிர்த்து தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய மற்றொரு பெரிய ஒரு பணி அப்படின்னு என்ன சொல்லலாம்னாக்கா மரபு பயணங்கள். எப்படின்னா ஒரு பயணத்தின் வழியா தான் வந்து நம்ம நிறைய கத்துக்க முடியும். உதாரணமாக ராகுல் சங்கரித்தியாயன் சொல்லுவாரு, பயணம் செய்யாத ஒரு மனிதனே இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பயணத்தின் மூலமா தான் நாம் வந்து உலகத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாமல் பிறகு என்ன வாழ்க்கை இருக்கின்றது? ஏன்னா பெரும்பாலான வாழ்க்கை ஒரு சுவற்றுக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளே நம்மளுக்கு அடங்கி போய் விடுகின்றது. அது ஒரு உண்மையான வாழ்க்கை அப்படின்னு கேட்டா பெரிய கேள்வியாக இருக்கும். அந்த வகையில வரலாற்றை அறிந்து கொள்ளணும்னு நினைச்சாக்க நிச்சயமாக மரபு பயணம் செய்தே ஆகணும் அப்படிங்கிற வகையில 2010 தொடக்கம் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை வரலாற்று பயணங்களை உருவாக்கினோம். அது குறிப்பாக மிக முக்கியமாக வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை நாங்கள் வந்து இந்த தொல்லியல் அறிஞர்களை அழைத்துக் கொண்டு சென்று அவர்களுக்கு தொல்லியல் விஷயங்களை அவர்களுடைய வாயினால் அவர்களோட சொற்களால் விளக்கக்கூடிய அளவில் இந்த பயிற்சிகளை எல்லாம் வழங்கினோம். பிறகு பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். பிறகு தமிழ் பல்கலைக்கழகத்தின் மிகப்பெரிய அளவிலான ஓலைச்சுவடி தேடும் திட்டம் 2010ஆம் ஆண்டு அந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டோம். பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளை இன்னொரு மிக முக்கிய செயல்பாடு என்னவென்றால் மக்கள் வழிபாட்டில் இருக்கின்ற நாட்டார் தெய்வங்கள் பற்றிய பதிவுகள் எல்லாவற்றையும் வந்து எங்கெங்கெல்லாம் நாட்டார் தெய்வங்கள் பற்றிய செய்திகள் வழங்கப்படுகின்றதோ அதையெல்லாம் பதிந்து வைத்தல் அப்படிங்கிற முயற்சியையும் தமிழ் மரபு அறக்கட்டளை செய்திருக்கோம். ஏன்னா தமிழர்களுடைய வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மட்டும் கொண்டதல்ல. சைவம், வைணவம் அப்படின்னு மட்டும் சொல்லி நிறுத்திவிட முடியாது. அப்ப தஞ்சாவூர் கோயிலோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோடைய வரலாறு நின்று விட்டது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. நாம் இஸ்லாமியர்களுடைய தர்காக்களையும் நம்ம பதிவுல சேர்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களின் பல்வேறு வகையான கோயில்களையும் தேவாலயங்களும் நாம் சேர்க்க வேண்டும். பிறகு சமணர்கள், பௌத்தர்கள், அதே போல வெவ்வேறு கிராம தெய்வங்கள், தமிழர்களின் பண்டைய வழிபாட்டு முறைகள் வெறும் கல்லு மாத்திரம் இருக்கும். அந்த மாயோன்னு சொல்லுவாங்க, வெவ்வேறு வகையான தெய்வங்கள் சொல்லுவாங்க, பெரியாச்சி, பிறகு வந்து வீரபத்திரன், காளியம்மன், மாரியம்மன், இப்படி அப்புறம் வெட்டுடையார் காளியம்மன்ங்கிறாங்க. நிறைய கோயில்கள் இருக்கின்றன, அம்மன் கோயில்கள். இப்ப அண்மையில நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா செல்வதற்கு ஒரு அம்மன் கூட வந்துருச்சு. அப்ப உதாரணமா மதுரையில பார்த்தோம்னாக்கா அமெரிக்கா செல்வதற்கு வழி தரும் அம்மன் அப்படின்னு ஒரு சாமி ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து மானுடவியல் பார்வையில பார்க்கும் பொழுது ஆவணப்படுத்தப்பட வேண்டியவைதான். மக்களுடைய சிந்தனையை ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த மாதிரி பார்க்கும்போது ஏராளமான விஷயங்களை, இது தொடர்பான விஷயங்களை நாங்கள் மின்னாக்கம், அதாவது பதிவுகள், பேட்டிகளாகவும் செய்திகளாகவும் பதிவு செய்திருக்கின்றோம். அதற்கு அடுத்த வகையாக சொல்வதென்றால் இந்த பழங்குடியினர் பற்றிய ஆய்வு அப்படிங்கிற வகையில செங்கம் பகுதியில வாழ்கின்ற பழங்குடியினர், பிறகு மலையாளிகள் அப்படின்னாக்கா கேரளால வாழ்கிறவங்க இல்ல, இவர்கள் வந்து பாபநாசம் பக்கத்துல வாழ்கின்ற பாபநாசம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அங்க இருக்கின்ற அந்த குடிமக்கள், அந்த பகுதியில இருக்கிற மக்கள், அவர்களை பற்றி எப்படின்னு ஏராளமா பண்ணியிருக்கோம். அதுல ஒரு உதாரணத்திற்கு இந்த படத்தை நான் இங்க போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்க்கும்போது ஏராளமான சின்னங்களும் இருக்கின்றன. இப்ப நீங்க பாக்குறது மிக பழமையான, தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய மிக பழமையான தாய் தெய்வம் அப்படின்னு அறியப்படுகின்றது. விசிறிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்குது. இதே மாதிரி விசிறிக்கல் வந்து சித்தன்னவாசல் பக்கத்துல, அன்னவாசல் பக்கத்துலயும் இந்த மாதிரியான இதை பார்க்கலாம். இது தொன்மையான தாய் தெய்வ வழிபாடு, அதோட சின்னங்களை நம்ம இங்க பாக்குறோம். இது எல்லாமே வந்து தமிழக தொல்லியல் துறையினால் ஆவணப்படுத்தப்படாமல் அல்லது அதை வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கப்படுகின்ற இடங்களில் இருப்பதால் இதை பற்றியெல்லாம் அதிக பேசினால் பொதுமக்கள் இவற்றை பாதுகாப்பார்கள் அப்படிங்கிற சிந்தனையில இந்த செய்திகளை எல்லாம் ஆவணப்படுத்துகின்ற முயற்சிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம். தூத்துக்குடி பனிமய மாதா பதிவுகள் இந்த பகுதியில எப்போது போர்த்துகீசியர்கள் வந்தார்கள், கோவாவிலிருந்து அவர்கள் இங்க வந்து பிறகு புன்னைக்காயல்ல அவர்கள் தங்கியிருந்து அங்கே வந்து அந்த கொண்டு வந்த முன்பு வந்து கொல்லத்தில் வைத்து அவர்கள் முதல்ல உருவாக்கின தமிழ் அச்சு நூல், அதுல இருந்து பிறகு கொல்லத்திலிருந்து இங்க புன்னைக்காயல் கொண்டு வந்து அங்க வந்து 2-3 நூல்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த செய்திகள்லாம் ஆவணப்படுத்தி அங்கேயே பேட்டிகள்லாம் செய்து இந்த ஒரு பதிவையும் செய்து முடித்தோம். இப்படி ஏராளமான பதிவுகளை நீங்க இங்க காணலாம். இந்த எல்லாமே வந்து நம்மளுடைய செயல்பாடுகள்ல சில உதாரணம். எங்களுடைய நடவடிக்கைகள்ல மாணவர்களையும் அழைத்து கொண்டு செல்கின்ற பல முயற்சிகளும் இருக்கு. அப்ப எப்பப்போதான் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுது மாணவர்களை வந்து இந்த மரபு பயணத்திற்கு அழைத்து சென்று தொல்லியல் அறிஞர்களோடும் தொல்லியல் ஆர்வலர்களோடும் சேர்ந்து அவர்களுக்கு இதில் ஆர்வத்தை உண்டாக்கும் வகையான சில பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றோம்.
பிறகு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது அதாவது உதாசீனப்படுத்தப்பட்டு அல்லது கண்டு கொள்ளப்படாமல் இருக்கின்ற ஏராளமான சின்னங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரியான சின்னங்களை ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற செயல்பாடுதான் தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய மிக முக்கிய பணியாக இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது கிருஷ்ணகிரியில வந்து நம்ம பெண்ணையாற்று பகுதியில போகும்பொழுது புதர்கள் பக்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஏராளமான இந்த மாதிரியான நடுகல்கள்லாம் நம்ம பார்க்கலாம். புதர்களுக்குள்ளே கிடக்கும். இவற்றை பற்றியெல்லாம் வந்து பதிவு செய்து அவற்றில் அதில் இருக்கிற வடிவங்கள், அதில் இருக்கின்ற சொற்கள், அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற குறியீடுகள் அவற்றையெல்லாம் வந்து பதிவு செய்து ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். பிறகு இவையெல்லாம் வந்து தொன்மையான எழுத்துக்கள். அதாவது இன்றைக்கு எழுத்துக்கள் உருவாவதற்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கு நம்ம தமிழ் எழுத்து, வட்டெழுத்து, அப்புறம் சோழர் கால எழுத்து, பல்லவர் கால எழுத்துன்னு சொல்றோம். இவை தொடங்குவதற்கு முன்பு மனிதர்கள் பேசிக்கொண்ட எழுதிக்கொண்ட எழுத்துக்கள் என்ற அந்த குறியீடுகள் தான். அந்த குறியீடுகள் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்கின்றன. ஆனால் அவை முறையாக பாதுகாக்கப்படாமல் இருக்கின்றன. அப்ப அவற்றை வந்து இங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஆவணங்களையும் வந்து ஆவண பதிவுகளை எல்லாம் செய்திருக்கின்றோம். பிறகு பல்வேறு வகையான அமைப்புகள் காரைக்குடியில இருந்து சென்ற போது காரைக்குடியில இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறோம். குடைவரை கோயில்கள், அப்புறம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், செட்டிநாட்டு வீடுகள், அப்புறம் தேவக்கோட்டையில இருக்க வீடுகள் அப்படிங்கிற வகையில செய்திருக்கோம். அப்புறம் மல்லச்சத்திரம், இதை உங்களுக்கு சில பேர் பார்த்திருக்கலாம். அதாவது மிக முக்கியமான பல சின்னங்கள் அழிந்து வருகின்றன அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இது ஒரு நல்ல உதாரணம். ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான டால்மன்ஸ் இருந்தது. இப்பொழுது ஏறக்குறைய 20க்கும் குறைவாக இப்பொழுது குறைந்து விட்டது. அந்த வகையில மல்லச்சத்திரத்துல இருக்கின்ற இந்த பகுதி, இப்படி பல பல இதை நீங்க பார்க்கலாம். திருமலை பாறை ஓவியங்கள், இந்த பாறை ஓவியங்களை வந்து மிக நாம் பாதுகாக்க வேணும். ஏன்னா ஏறக்குறைய 5000 6000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பாறை ஓவியங்கள் இப்பொழுது பலரால் கிறுக்கப்பட்டு பேர்களும் தொலைபேசி எண்களும் எழுதப்பட்டு சிதைக்கப்படுகின்றன. ஆக இதையெல்லாம் நாம் வெளிப்படுத்தும் பொழுது, இதை பற்றி பேசும்பொழுது பொதுமக்களுக்கு, ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருக்கு. அவங்க உடனே அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. ஆக அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் இந்த ஆவண பதிவுகள் எல்லாம் செய்திருக்கிறோம். பிறகு சோழர் கால கோயிற்கலை, பிறகு சித்தன்னவாசல் கோயில், அது வெவ்வேறு விதமான சமணர்கள் சார்ந்த, சமணம் சார்ந்த பல்வேறு அமைப்புகளை பற்றிய பதிவுகள். பிறகு மடங்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாக்கால் அந்த சில மடங்களை பற்றியும் ஆவணப்பதிவு செய்திருக்கும். அதுல கோவிலூர் அருங்காட்சியகம், இங்கே நம்ம வினைத்தீர்த்த ஐயாவும் பார்க்கலாம், அவரும் இருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டு, அதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப காலமா நாங்க சேர்ந்தே பயணிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ், தமிழ் மரபு அறக்கட்டளை பணிகள்னு சொல்லலாம். இதெல்லாம் சமணம் சார்ந்த பதிவுகள். இப்படி பார்க்கும்போது தமிழ் மரபு அறக்கட்டளை வலைப்பக்கத்துல சமணத்துக்கென்று ஒரு தனி பக்கம் வைத்திருக்கின்றோம். பிறகு வந்து மலேசியாவுக்கென்று ஒரு தனி பகுதி வைத்திருக்கின்றோம், வலைப்பக்கமே வைத்திருக்கோம். பௌத்தத்திற்கென்று ஒரு வலைப்பகுதி வைத்திருக்கின்றோம். வெவ்வேறு தீவுகள்ல எப்படி வந்து, இது கேரி தீவுல வந்து எப்படி பெண்களை பூசாரிகளாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு ஆவணமாக இது இருக்கும். புலம்பெயர்ந்தவர்கள் வந்து தொன்மையான தமிழ்நாட்டு வழிபாட்டை தொடர்ச்சியாக இன்னும் வெளிநாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளில் அவங்க வந்து செய்துட்டு இருக்காங்க. ஆக இவ்வளவு ஏராளமான, சொல்லிக்கொண்டே நான் முதல்ல சொன்னது போல ஏராளமான நடவடிக்கைகள் தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய வலைப்பக்கங்கள்ல நீங்க சென்று பார்க்கலாம். வீடியோக்களாகவும் ஆடியோ பதிவுகளாகவும் அப்படின்னு ஏராளமான செயல்பாடுகள் இங்கே வந்து ஆவணப்படுத்தப்பட்டவை எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். நான் ரொம்ப குயிக்கா நான் உங்களுக்கு போயிடுறேன். ஏன்னா இவை எல்லாமே வந்து மிக முக்கியமான செயல்பாடுகள் தான். இதுல வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் பணிகள்ல அண்மைய காலமாக மிக முக்கியமானது அப்படின்னு நான் கருதுறது என்னன்னா, ஐரோப்பாவில் இருக்கின்ற ஆவணங்களையும் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறதுதான். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பல பேருக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காமல் போகலாம். அந்த வகையில வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை இப்ப ஐரோப்பாவில் இருக்கின்ற, குறிப்பா கோப்பன்ஹேகன்ல இருக்கின்ற தமிழ் ஓலைச்சுவடிகளை மின்னாக்கம் செய்து அவற்றை ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல BNF என்று சொல்லப்படுகின்ற பிரான்ஸ்ல இருக்கின்ற பிப்ளியோதெக் நேஷனல் பிரான்ஸ் அப்படிங்கிற அந்த நூலகத்தில் இருக்கின்ற ஆவணங்களையும் ஆவணப்படுத்தி இருக்கின்றோம். அது போல பிரிட்டிஷ் லைப்ரரி, பிறகு ஜெர்மனியில் இருக்கின்ற ஹாலர் நிறுவனம் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்குது. இதெல்லாம் வந்து கோப்பன்ஹேகன்ல இருக்கிற தமிழ் சுவடிகள்ல ஒரு சிலவற்றை அங்கே ஆவணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நமக்கு. அதே சமயத்துல வந்து தரங்கம்பாடியை இந்த நாயக்க மன்னருக்கு கொடுத்த அந்த தங்க ஓலைச்சுவடி அங்கேதான் இருக்கின்றது. இப்போது அங்கே பாதுகாக்கப்படுகின்றது. அதுதான் இங்க நீங்க நடுவில் இருக்க இந்த புகைப்படத்துல பார்க்கலாம். இந்த ஆவண பாதுகாப்பகத்தில் தான் அங்கே இருக்கின்றது, கோப்பன்ஹேகன்ல இருக்கு. ஆக இப்படி ஏராளமான தமிழ் சார்ந்த விஷயங்கள் அயலகத்துல இருக்கின்றவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற செயல்பாடு தமிழ் மரபு அறக்கட்டளை செய்கின்றது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலாம்.
தொடர்ச்சியாக இப்ப நான் ஐரோப்பாவில் வசிப்பதால் அங்கே திருக்குறள் தொடர்பான பல செயல்பாடுகள், கருத்தரங்குகள், மக்களிடம் அந்த விஷயங்களை கொண்டு சென்று சேர்த்தல், தமிழ் சேர்ந்த ஆய்வுகளை நடத்துதல் அப்படிங்கிற பணிகளையும் தமிழ் மரபு அறக்கட்டளை நடத்தி கொண்டு வருகின்றோம். இது டென்மார்க்ல நடந்த நிகழ்ச்சி 2016. பிறகு ஜெர்மனியில திருக்குறள் மாநாடு 2 முறை அங்கே நடத்தினோம். பிறகு பதிவாக்கம் என்பது தொடர்ச்சியாக தமிழ் மரபு அறக்கட்டளை பணியில பார்க்கலாம். இது டாக்டர் ராஜம் அவர்கள் US கலிபோர்னியால இருக்கிறாங்க. அவர்களுடைய நூல் போர்த்துகீஸ் இந்த மாதிரியான ரேர் பீஸ் அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏன்னா முதலாக தமிழின் அச்சு நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல தமிழ்ல வந்த அச்சு நூல் அப்படின்னா தம்பிரான் வணக்கு. ஹென்ரிக்ஸ் அடிகளார் தான் அந்த நூலை எழுதியவர். இதுதான் முதல் தமிழ் அச்சு நூல். ஆனால் அந்த முதல் தமிழ் அச்சு நூல் அப்படிங்கிறத விட முதல் இந்திய நூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்திய மொழிகளிலே முதல்ல அச்சு நூலாக வந்தது தம்பிரான் வணக்கம் தான். அதை எழுதின ஹென்ரிக்ஸ் எழுதின தமிழ் இலக்கண நூலை டாக்டர் ராஜம் அவர்கள் அவங்க அதை ஆய்வு செய்திருந்தாங்க. இந்த மாதிரியான அறிஞர்களை பேட்டி எடுத்து அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஆவணப்படுத்தி வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நடவடிக்கைகள். அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய மரபுகளுக்காகவும் ஒரு தனி ப்ராஜெக்ட் ஒன்று செய்தோம். அதற்கான வலைப்பக்கத்துல சென்று பார்க்கலாம். ஏராளமான தமிழக இஸ்லாமிய விழுமியங்கள் பற்றிய செய்திகளையும் இந்த பகுதியில் காணலாம். அதே போல தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு என்று பிரத்யேக வலைப்பக்கத்தோடு யூடியூப் சேனலும் ஒன்று இருக்கின்றது. அதுல ஏறக்குறைய இன்றைக்கு நிலைமை ஒரு 1000 யூடியூப் வரலாற்று செய்திகளாவது வீடியோக்களை நீங்கள் நிச்சயமாக காணலாம். பிறகு கம்போடிய பயணங்கள், இது பிரான்ஸ் பாரிஸ் நூலகத்துல எங்களுடைய மின்னாக்க பணி அப்படின்னு இதை காட்டுகின்றேன். அதற்கு பிறகு இன்னொரு மிக முக்கியமான தமிழ் மரபு அறக்கட்டளை பணி என்னவென்றால், நெசவாளர்களின் வாழ்வில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மறைந்து வருகின்ற கைத்தறியை மீண்டும் அதற்கு புதுப்பித்து அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். கைத்தறியை பற்றிய ஒரு பெருமிதத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டம் 2015 தொடங்கணும். அது அமெரிக்காவில் இருக்கின்ற நமது இன்னொரு தொடர்பாளர் ஒருவர் அவரோடு இணைந்த வகையில இந்த பணியை தொடங்கி செய்தோம். இப்பொழுது முடங்கி இருக்கின்றது கொரோனா பீரியட்ல. அதை தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை. அதற்கு அடுத்ததாக மலையகம், தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு சென்ற தமிழ் மக்களுடைய வாழ்வு இன்னல்கள் நிறைந்த ஒரு வாழ்வு. ஆக அந்த மலையக தமிழ் மக்களின் தோட்ட தொழிலாளர்களுடைய விஷயங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய திட்டம். அதை தொடங்கி சிறப்பாக செய்து வருகின்றோம். அந்த பணி அது தமிழ் மரபு அறக்கட்டளையோட அது சிறப்பு ஒரு பக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டுமின்றி யாழ்ப்பாணத்தை பற்றிய சிறப்பு பக்கங்கள், ஜெர்மானிய தமிழியல் அந்த தனி சிறப்பு துறை ஒன்று என்ற ஒரு துறை ஒன்று தொடங்கி அந்த பணிகள், பிறகு ஏராளமான மரபு பயணங்கள், பிறகு கீழடி தொடர்பான பயிற்சி பட்டறைகள், தமிழி கல்வெட்டு பயிற்சி பட்டறைகள் என்று பல பட்டறைகள் செய்தோம். இதற்கு தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் ஒன்று என்னவென்றால், 2019ஆம் ஆண்டு 2 ஐம்பொன் திருவள்ளுவர் சிலைகளை நாம் ஜெர்மனியில் வைத்தோம். இது ஐரோப்பாவிலே திருவள்ளுவருக்கு வைக்கப்பட்ட முதல் சிலை. அதுல ஐம்பொன்னில் வைக்கப்பட்ட சிலைகள் அப்படிங்கிறது ஒன்று 3 அடியிலும், இன்னொன்று 1.25 அடி அப்படிங்கிற வகையிலும் வைத்தோம். 1.25 என்பது செய்யுள், ஒவ்வொரு திருக்குறள் செய்யுளும் 1.25 அடியில் இருப்பதால், அப்படியே முப்பால் இருப்பதால் 3 அடி என்ற வகையிலும் 2 வைத்தோம். மிகப்பெரிய அளவுல ஜெர்மானியர்களும் தமிழ் மக்களும் ஐரோப்பா முழுவதிலிருந்து கலந்து கொண்ட மிகப்பெரிய விழாவாக இது அமைந்தது. இது தவிர்த்து நிறைய கல்வெட்டு பயிற்சி தொடர்ச்சியாக நடக்கின்றன, ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக உலகம் முழுவதிலும் இருக்கின்றவர்கள் வரலாற்று பயிற்சியை, கல்வியை சரியாக முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் கடிகை இணைய கல்விக் கழகத்தை கடந்த ஆண்டு தொடங்கினோம். அந்த கடிகையின் வழியாக கல்வெட்டு பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. பிறகு கொரோனா காலத்தில் நிவாரண பணியாகவும் சில நன்கொடைகளை தேடி வழங்குவது அப்படிங்கிற வகையில் மலையகத்திலும் சரி, தமிழகத்தின் நாகை பகுதியிலும் அந்த பகுதியிலும் சில பணிகளை தமிழ் மரபு அறக்கட்டளை செய்தோம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் செய்தி இதழாக திணை என்ற செய்தி மடல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி மின்தமிழ் மேடை அப்படிங்கிற தலைப்புல ஒரு 25 இதழ்கள் வந்துவிட்டன. தமிழ் மரபு அறக்கட்டளையின் ஆய்வு மின்னிதழ் அதுவும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. பிறகு பெண்கள், குழந்தைகள், மாற்றுப்பாலினத்தோர் அவர்கள் நலனுக்காக என்று வைய தலைமைகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, தனியான ஒரு அமைப்பையும் ஒன்று தொடங்கி அதன் வழியாக இந்த பெண்கள் சார்ந்த, குழந்தைகள், மாற்று பாலினத்தோர் தொடர்பான செய்திகள், விஷயங்கள் என்ற ஆய்வுகளும் நடந்து வருகின்றன. அது தொடர்ந்து உரை தொடர்கள் அப்படிங்கிற வகையில நிறைய விஷயங்களை நீங்க கண்டிருக்கலாம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் பல்வேறு நடவடிக்கைகள் இப்படிதான் நிறைய ஏராளமான நடவடிக்கைகள் இந்த ஆர்கனைசேஷன் சேட்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
கான்ஃபரன்சஸ், விமன் ஆக்டிவிட்டிஸ், பப்ளிகேஷன்ஸ். தமிழ் மரபு அறக்கட்டளை இது வரைக்கும் 6 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றோம். இப்பொழுது 3 புத்தகங்கள் தயாரிப்பு பணியில் இருக்கின்றன. இந்த வருஷ கடைசிக்குள் ஏறக்குறைய 10 புத்தகங்கள் இந்த ஆண்டு வெளிவருவதற்கான பணிகள் இப்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் மரபு அறக்கட்டளையின் பயணம் என்பது தொடர்ந்து நடைபெறுகின்றது. நீங்கள் அனைவரும் இந்த பயணத்தில் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இனி கலந்துரையாடலாக வைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். அருமையா இருந்தது. உங்களோட பெரியார் திடல்ல பார்த்த ஆசிரியர் வீரமணி கூட நீங்க பேசிட்டீங்க. அந்த நிகழ்ச்சியை நான் நல்லா பார்த்தேன். அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி நன்றி. சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சி. உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்க மொத்தம் எத்தனை புக் இப்போ இந்த தமிழ் புத்தக கண்காட்சியில எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டீங்க? என்னுடைய எழுத்துல வந்த புத்தகங்கள் இந்த முறை 3 புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அருங்காட்சியகம், அதாவது மியூசியம்ஸ் பத்திய நூல் அப்படிங்கிறது 2வது தொகுப்பு இந்த வருடம் வந்தது. முதல் தொகுப்பு சென்ற ஆண்டு வந்தது. அதற்கு அடுத்து கீழடி குழந்தைகளுக்கான ஒரு நூல், அன்று சிறுவர்களுக்கான நூல் என்ற பிரத்யேகமாக ஒரு நூல் நான் எழுதியது வானவில் பதிப்பா வந்திருக்கிறது. ஆழி பதிப்பாக இந்த நூல் வந்திருக்கின்றது. பிறகு எழினி பதிப்பகத்தின் ஒரு இதாக என்னுடைய ஆய்வு கட்டுரை தொகுப்பு ஒன்று வெளிவந்தது. இது தவிர எனக்கு ஆழி பதிப்பகத்தின் வெளியீடாக ஊவேசாவுடன் ஒரு உலா என்ற நூல், அதான் என்னுடைய முதல் நூல். 2018ஆம் ஆண்டு 500 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய நூல். அது பதிப்பு பணியை பற்றிய ஒரு ஆய்வு நூலாக அதை நான் எழுதியிருக்கிறேன். அதற்கு அடுத்ததாக ஜெர்மானிய தமிழியல் அப்படிங்கிற நூல் காலச்சுவடு பதிப்பகத்தின் வெளியீடாக வந்தது. அது தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலாக சென்ற ஆண்டு பரிசு பெற்ற நூல். அது ஜெர்மானிய தமிழியல் அப்படிங்கிறது. அது என்னுடைய 10 ஆண்டு உழைப்புன்னு நான் சொல்லலாம். அதுக்கு நான் ஜெர்மனியில எடுத்த பல ஆவணங்களை அதுக்கு நான் சான்றாக அதுல வைத்திருக்கேன். ஆய்வு மாணவர்களுக்கு நிச்சயமாக பயன்படக்கூடிய ஒரு நூல். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது மெட்ராஸ் 1726 அப்படின்னு ஒரு நூல் இப்ப எழுதியிருக்கிறது. ஆக்சுவலி வந்திருக்கணும் அந்த நூல். ஆனா இப்ப புத்தக கண்காட்சியில் நிறைய நூல்கள் வந்ததுனால இப்ப ஜூன் மாதம் அந்த நூல் தள்ளி வருகிறது, காலச்சுவடு வெளியீடாக வருகிறது. அது தவிர்த்து மேலும் 2 நூல்கள் நானும் டாக்டர் ஆனந்த் தமிழ்தாஸ் இப்ப நிகழ்ச்சியில இருக்கிறார். அங்க 2 பேரும் ஒரு நூல் எழுதிட்டு இருக்கோம் இப்பொழுது, ஆய்வு நூல். அதுவும் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இப்படி இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு நூல். அது தவிர்த்து தமிழ் மரபு அறக்கட்டளை பதிப்பக நூல்களாக இப்ப நான் முதல்ல சொன்னது போல திருவள்ளுவர் யார் என்ற கட்டுக்கதைகளை கட்டுடைக்கும் திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூல். பிறகு 2 ஜெர்மானிய கான்சுலேட் திருக்குறளுக்கானது 2 நூல்கள், அதையும் வெளியிட்டோம். அது தவிர்த்து நாகர்நிலச்சுவடுகள் அப்படின்னு ஒரு நூல். இப்பொழுது தோப்பாவினுடைய நினைவாக அறியப்பட வேண்டிய தமிழகம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. நீங்க எல்லோருமே அந்த நூல்களை வாங்கி ஆதரவு கொடுக்க வேண்டும். எல்லாம் விலை குறைந்த விலையில் தான் அது தமிழ் மரபு அறக்கட்டளை பதிப்பக விலைகள்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக இப்பொழுது 4 நூல்கள் இப்போது இருக்கின்றன. 2 கொங்கு நாட்டு கல்வெட்டுக்கள், கொங்கு நாட்டு சின்னங்கள், அதற்கு பிறகு தமிழ் மரபு விளையாட்டுகள், தமிழர் தெய்வங்கள் அப்படிங்கிற வகையில எல்லாமே ஆய்வு நூல்கள், தொல்லியல் அறிஞர்களால் எழுதப்பட்ட நூல்களாக 4 நூல்கள் இப்பொழுது வரவேற்கின்றன. அதை அடுத்து தொடர்ச்சியாக இந்த வருட கடைசிக்குள் நிறைய நூல்கள் வரும். ஏன்னா தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய எண்ணம் என்ன என்றால், இந்த நூல்கள் வழியாக சரியான தகவல்களை வழங்க வேண்டும், ஆவணப்படுத்த வேண்டும். ஆவணப்படுத்துவதன் வழியாக சரியான தகவல்களை நாம் இளைஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்க முடியும். பிறகு அதையே அடுத்த மொழிகளில் ஜெர்மானிய மொழி, ஆங்கில மொழி, பிரெஞ்சு மொழி என்ற மொழியிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற பணியில தான் தமிழ் மரபு அறக்கட்டளை இப்பொழுது நம்மளோட ஃபோக்கஸ், ரிசர்ச் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கு இப்பொழுது. மகிழ்ச்சி. மற்றவர்கள் உங்கள் கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ரொம்ப அற்புதம் மேடம். நாராயணமூர்த்தி கோவையிலிருந்து பேசுறேன். நீங்க இந்த டிஜிட்டைசேஷன் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க மேடம்? ஒரு கேள்வி. அடுத்தது, உங்களுடைய நூல்கள் எந்த இதுல வலைதளத்துல கிடைக்கும்? என்னுடைய நூல்கள், என்னுடைய எழுத்துல உள்ள நூல்கள் அப்படின்னா ஆழி பதிப்பகத்திலையும் காலச்சுவடு, வானவில், இது 3லிருந்தும் வாங்கிடலாம். அது 3லிருந்து நான் உங்களுக்கு அந்த தொலைபேசி எண்கள்லாம் தர வேணும்னாக்க சேட்ல பிறகு தரேன். அங்கே நீங்க கேட்டு வாங்கிடலாம் அந்த நூல்கள் எல்லாம். தமிழ் மரபு அறக்கட்டளை நூல்கள் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நமக்கு செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் புத்தகத்தை கொடுத்துருக்கேன். அவங்கள்ட்ட நீங்க அந்த நூல்களை வாங்கிக்கலாம். மின்னாக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஆரம்ப காலம், அதாவது 2001ல சோதனைக்காக தொடங்கணும் பார்த்தீங்களா,
அந்த சமயத்துல இருந்து வந்து விண்ணாக்கம் அப்படிங்கிறது எல்லாம் வலைப்பக்கத்துல போட்டுட்டே இருப்பாங்க. www.tamilheritage.org அந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து. என்ன சைட் மேடம்? நம்மளோட தமிழ் ஹெரிடேஜ் சைட் சார். நான் உங்களுக்கு தமிழ் ஹெரிடேஜ் ஓகே, தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன்.com. நான் கொடுக்கிறேன் சார், நான் கொடுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நான் கொடுக்கிறேன். நீங்க சுபாஷ் என்ன பண்ணுங்க, கேள்விகள் நிறைய. ஓகே 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 ஓகே, இதுல நீங்க பார்க்கலாம். ஆனா இடங்கள்ல பண்ண விண்ணாக்கம் செய்த விஷயங்கள்லாம் வந்து எங்களால முழுசா வெளியிட முடியல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணும்போது ஏற்கனவே 5 MB செய்யறோம். ஒவ்வொரு படங்களும் ஒரு ஓலையை வந்து செய்யும் போது அதை வந்து நம்ம சின்ன சைஸ்க்கு வந்து ரீசைஸ் பண்ணி அவற்றை வந்து நூலாக்கி நம்ம வந்து வெளியிட வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கு. அப்போ எங்களுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் தேவையா இருக்கு, உதவி செய்பவர்கள் தேவையா இருக்கு, ஆய்வாளர்கள் தேவையா இருக்கு. இதுக்குதான் என்ன செய்யறோம்னா தமிழ் மரபு கட்டளை இத்தனை ஓலைச்சுவடிகள் கட்டுகளை வந்து மின்னாக்கம் செய்துட்டோம். ஆய்வு செய்ய விரும்புற கல்லூரி மாணவர்கள் அல்லது கல்லூரி பேராசிரியர்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, நீங்க சில விஷயங்களை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு எப்போதுமே நாங்க முடிந்த அளவுக்கு அனௌன்ஸ் செய்துகிட்டே இருக்கோம். அப்ப ஆர்வம் உள்ளவங்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் ஆய்வு செய்யலாம். உதாரணமா பாளையங்கோட்டையில இருக்கிற இந்த சதகத்துல்லா அப்பா கல்லூரி 4 ஓலைச்சுவடி கட்டுகள் அவங்களுக்கு நம்ம இப்போ வந்து டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டதை ஆய்வுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க 2 வகையான ஆய்வுகளுக்கு அதை பயன்படுத்துறாங்க. ஒன்று வந்து அதுல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு, இது வந்து சீகன்பால் காலத்துல எழுதுனது, தரங்கம்பாடியில அவங்க ஜெர்மானியர்கள் எழுதின தமிழ் எழுதின நூல், அவையெல்லாம் தமிழர்கள் எழுதுனது இல்லை. அதான் ஒன்று. அடுத்தது இந்த கேரக்டர்ஸை எப்படி வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்றது அப்படிங்கிற முயற்சியில அவங்க அந்த ஒரு ஆய்வுல ஈடுபட்டுட்டு வராங்க. இப்ப இது ஒரு நல்ல உதாரணம். இதே போல மற்ற கல்லூரிகளும் உங்களுக்கு இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க, நீங்க உங்களோட தொடர்புல இருக்க கல்லூரிகள்ட்டையும் சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதுமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் ரிசர்ச்சே போறதுக்கு பதிலா இந்த மாதிரியான ரிசர்ச்லாம் நமக்கு தேவையா இருக்கு. அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க தமிழ் மரபு அறக்கட்டளை அதை என்ன பர்டிகுலர்லி என்ன தொடர்பு கொள்ளலாம். இல்ல இப்ப மிஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ், வினய் தீர்த்தன் ஐயா இவங்க எல்லாம் தொடர்பு கொள்ளலாம். இல்ல நீங்க எல்லாருமே THF ரெப்ரசன்டேட்டிவா ஆகலாம். நீங்க எல்லாருமே நம்மளோட தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு வாங்க, எல்லோருமே கலந்து கொள்ளுங்க நம்ம நிகழ்ச்சியில. நீங்களே இந்த செய்திகளை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மேடம், இந்த இப்போ நீங்க உங்க டிஜிட்டைசேஷன் பண்ணதை நாங்க பார்வையிட முடியுமா அந்த சைட்ல? கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து நம்ம THF வெப்சைட் இங்க இருக்குல்ல, நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சேட்ல, அங்க போயிட்டு நீங்க அதுல இபுக்னு தேடுங்க. ஒரே நடுவுல வந்து இபுக்னு இருக்கும். அந்த இபுக் அப்படிங்கிற பக்கத்துக்கு போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வரிசையில பட்டியல் இருக்கும். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரேர் புக்ஸ் எல்லாம் அதுல வரும். அதுல பாம் லீவ்ஸும் இருக்கும். ஸோ அதுல நீங்க வந்து பாம் லீவ்ஸ் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்கு, பிறகு நஞ்சு முறிவு பத்தி ஒண்ணு இருக்கு, பிறகு வந்து உடற்கூறு பத்திய ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. இந்த மாதிரி நீங்க தேடி இடையில தேடி பார்க்கலாம். இதை தவிர்த்து நாங்க பட்டியல்ல போட்டு ஆனா அதுல இல்லாத விஷயத்த நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க ஆய்வு செய்யறீங்கன்னா ஃபுல் கட்ட உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். டிஜிட்டல் வெர்ஷன் உங்களுக்கு நான். இப்போ அனதர் திங், இந்த சில கோயில் கல்வெட்டுகள்ல ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் கோயில்ல வந்து அந்த தஞ்சாவூர் கோயிலுடைய சரித்திரம் எப்படி இந்த கோயில் வந்தது அப்படிங்கிற கல்வெட்டுல இருக்கு. அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்றீங்களா? இல்ல இப்ப எப்படின்னா இப்ப வந்து நம்ம பிரையாரிட்டி கொடுக்கறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருமே பணியில இருக்கிறோம் இல்லையா. இதுக்கு வந்து முதல்ல அழிகிறது அப்படின்னு தெரிய வருதோ, எது வந்து ரொம்ப சீரியஸா டேமேஜ் ஆகுது, இல்ல தமிழ்நாட்டுல உள்ளவர்களால் எடுக்க முடியாத விஷயம், தமிழ்நாட்டு ஆய்வாளர்களால் செய்ய முடியாத பணிகள், அதுக்கு முதல் பிரையாரிட்டி கொடுக்குறோம். இப்போ முதல்ல அந்த மாதிரி செய்துட்டு எதெல்லாம் இங்க உள்ளவர்கள் செய்ய முடியுமோ, இப்ப தஞ்சாவூர் கல்வெட்டு அப்படிங்கிறது முழுசா படி எடுத்து தமிழக தொழில் துறை வச்சுட்டாங்க. இப்ப தொகுதி 1, 2, 3ன்னு அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க, வெளியீடு பண்ணிருக்காங்க. அதனால வந்து அங்க ஏதோ சிதைவு ஏற்பட்டா கூட இந்த புத்தகங்கள்ல இருக்கிற அந்த வெர்ஷனை எடுத்து அவங்க வந்து அவங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்ப பிரச்சனை இருக்காது. இப்ப நாம சொல்றதெல்லாம் வந்து இப்போ உதாரணமா நான் முதல்ல பெண்ணையாற்றங்கரையில இருக்கிற நடுகள்னு சொன்னேன். அந்த நடுகள்ல சில எழுத்துக்கள் இருக்கு, அதை யாருமே வந்து பதிவு செய்யல, யாரும் பாதுகாக்கல. அதை நம்ம செய்யணும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நம்ம கவனம் போகுது. எது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன்ல பாதுகாப்பு இல்லாம இருக்கோ அதை பாதுகாக்கிற முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது. சார் மியூட்ல இருக்கிறீங்க சார். பக்கத்துல கரூர் பக்கத்துல புகழி மலையில வந்து ஒரு சமணர் படுக்கை போயிருக்கீங்களா மேடம்? போயிருக்கேன் சார். நான் கரூர் என்ன கூட்டிட்டு போனாங்க. வெரி குட் வெரி குட். இப்பதான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க அதே கரெக்டா சொல்றீங்க. நான் கரூர்ல வந்து வந்தபோது அடுத்து வந்து சாலையிலேயே டாக்டர் பத்மாவதி சொன்னாங்க, சாலையில ஒரு கல்வெட்டு இருந்தது. அது அவங்க போனப்போ முதல்ல பார்த்தாங்க. ஆனா அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு போனப்போ சாலை விரிவாக்கத்தின் போது அது உடஞ்சு போச்சு, அது எங்க போனுச்சுன்னு அந்த கல்வெட்டு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் வந்து இன்றைக்கு இருப்பது கூட நாளைக்கு இல்லாம போகலாம். உதாரணமா போன வருஷத்துக்கு முதல் வருஷம் 2019 இல்ல 2020 ஜனவரி மாதம் நான் உடுமலைக்கு போயிருந்தேன். உடுமலைக்கு அப்படி போன போது இந்த மாதிரி உடைந்த சில அதாவது 3ஆம் ராஜராஜனுடைய காலத்து கல்வெட்டு சிலவற்றை வந்து பார்க்க முடிஞ்சது.
சின்ன சின்ன மண்டபத்தோட சில சிதைந்த பகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப நாங்க என்ன சொன்னோம், உடுமலைப்பேட்டை பகுதியில இருக்க அந்த ஜிவிசி கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரி இருக்கு. அங்க இருக்க பேராசிரியர்கள் எங்களுக்கு தொடர்புல இருக்கிறதுனால நீங்க உங்களோட கல்லூரியில ஒரு அறையை எடுத்து அதை நீங்க மியூசியமா பண்ணுங்க. இந்த கல்வெட்டு எல்லாம் முதல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து சுத்தம் பண்ணி முதல்ல வைங்க. பிறகு வந்து அதை வந்து லேபிள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மியூசியம்ஸ் உருவாக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறது தான் எப்படி பாதுகாத்து மியூசியம்ஸ் ஆக்க முடியுமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்தோம். அதை இப்ப செய்ய போறாங்க. உடுமலை டீம் செய்யறாங்க. இப்போ உதாரணமா அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். அந்த டீம் தான் செய்த ஒரு நூல் இது, உடுமலை வரலாறு அப்படின்ட்டு. மிக தீவிரமாக அவர்கள் வந்து சில காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த டீம் வந்து இப்பொழுது புத்தகமாவும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பல பேரும் சேர்ந்து பல விஷயங்களை நாம வந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை இந்த காலகட்டத்துல இருக்கின்றது. ரொம்ப அரிய பணி மேடம், வாழ்த்துக்கள். எங்களால என்ன, நாங்க உங்களோட எப்படி கூட வரணும்னு எங்களால என்ன முடியுமோ அதை நிச்சயமா செய்ய காத்திருக்கிறோம். இங்க அற்புதமான பணி. டிஜிட்டைசேஷன்ங்கிறது நல்ல ஒரு என்ன சொல்லலாம், நல்ல தொண்டுன்னு சொல்லலாம். இதை உண்மை சார், உண்மை. அது வந்து நம்ம ஐரோப்பியர்கள் வந்து மிக சரியாக அது செய்ததுனால்தான் அவர்களால் வந்து இன்றைக்கு மிக பெருமையாக தன்னுடைய கலாச்சாரத்தையும் இப்ப இன்றைக்கு என்னுடைய ஆய்வுகளை நான் வந்து என்னுடைய ஆய்வுகளை பார்க்கும்போது முழுமையாக நான் வந்து ஐரோப்பியர்களுடைய ஆவணங்களை தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர்களுடைய ஆவணங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கறது அப்படியே கரெக்டா அவங்க வந்து அதை பதிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த விதமான அதுல பாலிஷிங் ஒர்க் இல்லாம அவங்க கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரியான நமக்கு அது இல்ல. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கடந்த ஒரு 300-400 ஆண்டுகள் நம்மளுடைய இலக்கியங்களை பாத்தீங்கன்னாக்கா பக்தி இலக்கியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. நமக்கு இந்த பக்தி இலக்கியங்களை மட்டுமே ஆயிட்டதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அந்த ரியாலிட்டி அப்படிங்கிற சமூகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இவங்க கிட்டதான் ஜெர்மானியர்கள்ட்டையும் டச்சுக்காரர்கள்ட்டையும் டேனிஷ்காரர்கள்ட்டையும் இங்கிலாந்துக்காரர்கள்ட்ட தான் போக வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு தமிழ் மனிதன், உதாரணமா ஒரு தமிழ் மனிதன் கசாப்பு கடைக்காரன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத பத்தி நான் அறிஞ்சுக்கணும்னாக்கா 1830 பிரெஞ்சுக்காரர் ஒருத்தர் வரைஞ்ச ஒரு ஓவியத்தை தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க பக்காவா செய்திருக்கிறாங்க, அவ்வளவு அழகா அவங்க செய்திருக்கிறாங்க. ஆனா நாம வந்து அதை ஆவணப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம கவனத்தை ஈர்த்ததெல்லாம் ஒரு சில பகுதிகள், அதுல பெரும் பகுதி பக்திக்கு போய்விட்டது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இதை ஆவணப்படுத்து நல்ல முயற்சி மேடம். இதை நாங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க உதவ முடியும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நாங்க செய்ய தயாரா இருக்கோம். ஈஸியான ஒரு வழி சொல்றோம் சார். அதாவது எல்லாரும் சொல்லுங்க. அதாவது நம்ம ஊர் நம் பெருமை அப்படின்னு ஒரு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சோம். இப்ப நம்மளோட ஊர் இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு தெரு இருக்கும், நம்ம ஊர்ல 2-3 தெரு இருக்கும். அதுல ஒரு முக்கியஸ்தர் இருந்திருப்பாரு முன்ன. அங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கதை ஒண்ணு வழங்கப்பட்டிருக்கும். அங்க ஏதாவது ஒரு பழங்கோயில் இருந்திருக்கும், ஒரு பழைய சின்னம் இருந்திருக்கும், இல்ல இந்த நூற்றாண்டு போன நூற்றாண்டு நடந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதை சும்மா செல்போன்லயே வீடியோவா சிறு வீடியோ பதிவுகளாக எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அவ்வளவுதான். அங்க யாராவது ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்க, ஒரு மரபு வழி கதை ஒண்ணு வச்சிருப்பாங்க. இல்ல அங்க வந்து ஏதாவது ஒரு மரம் இருக்கும், ஒரு 200 வருஷத்து மரம்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு தொன்மை ஒண்ணு இருக்கும். சோ நமது ஊர்கள் அது எந்த ஊர், இப்ப கூகுள் கோஆர்டினேட்ல எங்க இருக்கு அந்த பகுதி, உங்க பெயர், நீங்க செய்யறவர் உங்களுடைய பெயர், உங்களோட படத்தையும் கொடுத்து அப்படியே நாங்க பதிவு செய்து அதை வந்து வலைப்பக்கத்துல ஏற்றி வைப்போம். நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஊருடைய பெருமைகளை நம்ம வந்து ஆவணப்படுத்தி விடலாம். அந்த தமிழ் heritage.org அப்லோட் பண்ணிடலாமா? இல்ல நீங்க, நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒண்ணு தனியா அதுக்குன்னே வைத்திருக்கோம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு. நான் யூசர் அக்கவுண்ட் வந்து நம்மளோட அட்மின்ட்ட சொல்லி நான் கிரியேட் பண்ணேன். ஓகே ஓகே. அது செய்த பிறகு நீங்களே ஆட் பண்ணிட்டே வரலாம். அதுல ஓகே 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 இது செய்யலாம். குட். அற்புதம் 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 அற்புதம். ஏதாவது முனைவர் பட்டத்துக்கும் தாண்டிய ஒரு பட்டம் உங்களுக்கு கொடுப்பது மிகவும் சரியாக இருக்கும். அப்படிலாம் இல்லைங்க சார். இதெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா வெளிநாடுகள்லாம் வந்து எல்லாரும் செய்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இல்ல மேடம், அதாவது தமிழ்நாட்டுல இருக்கவங்க செய்ய வேண்டிய காரியம் அது. நீங்க தமிழ்நாட்டுல பிறக்காம தமிழ்பால் உள்ள பட்டாய் செய்யறது மிகப்பெரிய அளப்பரிய பணி. அது எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்க இனி தமிழ்நாடு தான். ஓகே, நன்றி. மற்றவர்களுக்கு வழி விடுகிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. வணக்கம் சுபாஷினி, நான் ஞானசேகரன் பேசுறேன். நான் 2 முறை உங்களை சந்திச்சிருக்கேன் முன்னாடியே. ஒண்ணு 2009 கலைஞருக்கு தமிழ் தலைமகன் ஒரு விருது கொடுத்தாங்க வள்ளுவர் கோட்டத்துல. கல்கத்தா தமிழ்ச்சங்கம் அந்த விருதை கொடுத்தது. நான் தான் அன்னைக்கு அந்த விருது மடலை வாசிச்சு அந்த விருதை கலைஞர் கொடுத்தேன். அந்த விழாவில நீங்க வந்து கலைஞரை சிறப்பு பண்ணீங்க. 2வதா 2010 நண்பர் ஒரிசா பாலு அவருடைய அழைப்பின் பேர்ல இங்க பல்லாவரம் பக்கத்துல ஏதோ ஒரு மலை இருந்தது, அங்க ஒரு நாள் நம்ம இருந்தோம். அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடைப்பட்ட காலத்துல பல பணிகள் பண்ணிருக்கீங்க. இந்த ஆவணப்படுத்தல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
வந்து நீங்க எந்த நாட்டுல பிறந்தீங்கன்றத பத்தி பிரச்சனை இல்லை, தமிழ் அவ்வளவுதான். அந்த தமிழ் தான் ஒரு ஜீவாதாரம். அதுல வச்சுட்டு நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. மேலும் மேலும் உங்கள் பணிகள் சிறக்கணும். அவர் சொன்ன மாதிரி இப்ப எல்லா தமிழர்களும் அதுல பங்களிக்கணும். அந்த வகையில நீங்க முன்னெடுக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுதல். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதுல இருக்கு. அது என்னன்னா, இந்த ஓலைச்சுவடிகள் வந்து இன்னும் கூட நம்ம ஒரு கொஞ்சம்தான் ஓலைச்சுவடிகள் தான் இப்ப வந்து நம்ம ஆவணப்படுத்திருக்கிறோம். இன்னும் பல ஓலைச்சுவடிகள் ஆவணப்படுத்தாமலே இருக்கு. சொல்ல போனா இங்க கனிமரா லைப்ரரியிலேயே நிறைய வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? இன்னும் எவ்வளவு நம்ம ஆவணப்படுத்தல உங்களுடைய கணிப்புப்படி? தமிழ்நாட்டின் பொக்கிஷம் ஓலைச்சுவடிகள் சார். அது இங்க இருந்து அந்த கலை வந்து ஜகார்த்தாவுக்கோ இல்ல இந்தோனேஷியாவோ மலேசியா மற்ற ஊர்கள் பர்மாக்கெல்லாம் போனது அங்க ஓலையில எழுதுற பணின்ட்டு. இப்ப அப்படி பார்க்கும் பொழுது இங்க இருந்த ஓலைகளை வந்து முதல்ல ஆவணப்படுத்துன்னு சொன்னா காலின் மெக்கன்சி தான். அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ், ஆனா இங்க சர்வேயரா வந்து ஒர்க் பண்ணவர் 1700களின் கடைசியில. இப்ப அவர் வந்து அவருடைய கலெக்ஷன்ஸ் அவர் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாதுகாக்கணுங்கிற முயற்சி அவர் எடுத்தா இருப்பாங்க. அப்ப அவருடைய கலெக்ஷன்ஸ் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு ஒரு லைப்ரரியில. அதுல வந்து தமிழ் ஆவணங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல நேஷனல் லைப்ரரி இருக்கு. அதற்கு அடுத்து பிரிட்டிஷ் லைப்ரரியில வந்து மெக்கன்சி கலெக்ஷனுக்குன்னே வந்து 7 அடுக்குகளுக்கு போறக்கூடிய அளவு ஒரு கண்ணாடி ஒரு பில்டிங் மாதிரி ஒரு நடுவுல வந்து கட்டியிருப்பாங்க ஒரு செக்ஷன். அதுல தமிழ் ஆவணங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு இந்த கன்னிமாரா நீங்க சொன்ன அந்த கன்னிமாரா பகுதி நானும் போனேன், அந்த லைப்ரரிக்கு போனேன். இப்ப அதுதான் வந்து அண்ணா நூலகத்துக்கு மாத்திட்டாங்க. அதை டிஜிட்டைஸ் பண்ற வேலைகள்லாம் வந்து இப்பொழுது தொடங்கப்பட்டு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நண்பர்கள்லாம் சொல்றாங்க. அந்த பணி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை தவிர்த்து பல்கலைக்கழகங்கள் இப்ப நம்ம 2010 தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த வகையில தமிழகம் முழுதும் ஓலைச்சுவடி தேடும் திட்டம் செய்தோம். அதற்கு கிடைத்த ஓலைகள்லாம் வந்து இப்ப தமிழ் இணைய கல்விக் கழகத்தை கொடுத்து அவங்கதான் அதை டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பல்வேறு வகையான ஓலைகள் நமக்கு தெரிய வந்தது பாருங்க. இதை தவிர்த்து பார்த்தோம்னா இப்ப இந்த சைவ மடங்கள் போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து தர்மபுர ஆதீனம் போயிருக்கேன், அப்புறம் திருவாவடுதுறை மடம் போயிருக்கேன், அப்புறம் பேரூர் ஆதீனம் இங்கெல்லாம் போய் பார்த்த பொழுது அங்கெல்லாம் இப்ப கோவிலூர் மடம் டாக்டர் ஐயா வினைதீரன் அவர்களோட போனேன். அங்க எல்லா இடத்துலயும் ஓலைச்சுவடிகள் வச்சிருக்கிறாங்க. அவை எந்த அளவுக்கு மின்னாக்கம் செய்யப்பட்டன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்போ ஒரு தடவை அதை பற்றி தர்மபுர ஆதீனத்தில் பேசும்போது சொன்னாங்க, இவையெல்லாம் பெரும்பாலான கணக்கு வழக்குகள் அப்படின்னாங்க. ஆனா கணக்கு வழக்குகள் நம்ம ஆவணப்படுத்தணும், ஏன்னா அதுலயும் பல செய்திகள் வருகின்றன. சமூக செய்திகள்லாம் அதுதான் இருக்கும், சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல அதை நம்ம ஒதுக்கிட முடியாது. மாட்டு வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க, பாத்திரங்கள் என்னென்ன மாதிரியான பாத்திரங்கள் வாங்கினாங்க, அதுல இருந்து நமக்கு வணிகத்தை பத்தி செய்தி வரும் பாருங்க, இன்டைரக்டா வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது. இதை தவிர்த்து இந்த முருகன் தெய்வங்கள் சார்ந்த மடங்கள்லாம் நிறைய இருக்கு. கௌமார மடங்கள் அந்த மாதிரி மடங்கள்ல ஏராளமா வச்சிருக்கிறதாவும், சமண மடங்கள்ல நிறையவே இருக்கு. சமணம்னா இருக்கா தமிழ்நாட்டுலன்னு சில பேர் கேட்கலாம். ஆனா என்னுடைய தேடல்ல நான் நிறைய சமண கோயில்கள்ல வந்து தொண்டை மண்டலத்தை நான் பார்த்தேன். வடக்கு பகுதியில ஆரணி, பூண்டி, வளத்தி, திருவண்ணாமலை இந்த பகுதிகள்ல, இப்ப கரந்தை அந்த பகுதி எல்லாத்துலயும் நிறைய சமண கோயில்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து வளத்தியெல்லாம் நான் நேராவே போய் ஷெல்ஃபை ஓபன் பண்ணி பார்த்தோம். நிறைய அவங்க வந்து ஓலைச்சுவடிகள்லாம் வச்சிருக்காங்க. மேல் சித்தாமூர் மடம், அது மிகப்பெரிய மடம், இங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்ன ஆரணி பக்கத்துல சேவூர்ல அங்க ஒரு சமண கோயில் ஒண்ணு இருக்கு. ஓகே, போயிருப்பீங்க. குன்னூர் அந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் நிறையவே இருக்கு. இதை தவிர்த்து வந்து பௌத்தர்கள் கலெக்ஷன்ல அந்த ஓலைகள் எல்லாம் வந்து நிறைய எரிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறது தான் செய்தி. அது நிறைய வந்து அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு. இப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்தவர்கள்ட்ட இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. மருத்துவர்கள் வழியா கொண்டு வராங்க பாருங்க. அந்த மாதிரி அப்படி வந்தவர் தான் திருக்குறள் சுவடி வந்து கந்தப்பனார்ட்ட இருந்தது அப்படிங்கிற அயோத்திதாச பண்டிதரோட தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வருது. அவங்க மருத்துவரா இருந்தாங்க அப்படின்னு. இப்ப மருத்துவ பரம்பரை இதுல உள்ளவங்கள்ட்டையும் வந்து இது இருந்துட்டு இருக்கு ஓலைச்சுவடிகள் அப்படிங்கிறது. ஆக இப்படி பல்வேறு பட்டங்கள்ட்ட இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு மித் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓலைனாலே அல்லது செப்பு பட்டயம்னாலே அது வந்து ஒரு புதையலை பத்தி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கணும். இல்ல ஒரு மேஜிக்கை பத்தி சொல்லுது அப்படின்னு ஒரு நினைப்பு எல்லாரும். அதனால வந்து அவங்க யாருக்கும் நானும் காட்டவும் மாட்டாங்க. அது செல்லரித்து போற வரைக்கும் வந்து தரவே மாட்டாங்க. ஆக இதனாலேயே வந்து பல ஓலைகள் வந்து சிதைஞ்சிருக்கு அப்படிங்கறதா நம்மளுடைய தேடல்ல வருது. ஆனா இப்ப இருக்கிறதையாவது நம்ம பாதுகாக்கலாம் இல்லையா? அந்த ஒரு முயற்சியாவது நம்ம செய்யலாம் அப்படிங்கிற வகையில நம்ம முயற்சி பண்ணலாம். எங்கெங்க இருக்கின்றன, பெரிய நிறுவனங்கள் எவ்வளவு வச்சிருக்காங்க, அவங்க வந்து ஆவணப்படுத்துறாங்களா, ஆவணப்படுத்துறது மட்டும் பத்தாது, அதை எப்படி ஆய்வுக்குட்படுத்துறாங்க அப்படிங்கிறதா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பலம் என்னன்னாக்கா, நான் என்ன பாக்குறேன்னாக்கா, கல்லூரிகள் இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான கல்லூரிகள் இங்க இருக்கின்றன. அந்த ஆயிரக்கணக்கான கல்லூரியில இருக்க மாணவர்களுக்கு அவங்க தீசிஸ்க்கு கொடுக்குற டைட்டில்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப மிக மிக சாதாரணமான தலைப்புகளை தான் அவங்க ஆய்வுக்கு தராங்க.
அதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஓலைச்சுவடிகளை பற்றியோ அல்லது சிற்பங்களை பற்றியோ இல்ல அயல் நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்களை பற்றியோ இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் ஆய்வு கொடுத்தாக்கா இதுவரைக்கும் செய்யப்படாத பல ஆய்வுகளை செய்யறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைக்கும். எங்களை மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுதான் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுது. ஒரு வேகத்தோட இப்ப டாக்டர் ஆனந்தமல் தாஸ்லாம் தெரியும் நான் எவ்வளவு எனர்ஜி போடுறேன் அப்படின்ட்டு அவரே சொல்லுவார், நீங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ஓய்வெடுங்க கொஞ்சம் அப்படின்னு ரொம்ப சொல்லுவார். எவ்வளவோ நம்ம வந்து எனர்ஜியை போட்டு சில ஆய்வு நூல்கள் எழுதுறோம். ஆனா மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற போது அவங்க எவ்வளவு பணிகளை செய்யலாம். அதனால ஆர்வம் உள்ளவங்க நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஆய்வு மெட்டீரியல்ஸ் நிறையவே நாங்க வச்சிருக்கிறோம். அது விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. மகிழ்ச்சி. ஆக்சுவலா நான் இந்த அண்ணா உலகத்தை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா அங்க போயிருக்கேன். நான் அந்த ஓலைச்சுவடி பகுதிகளுக்கு போயிருக்கேன். நிறைய இருக்கு. ஆனா தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அங்க உள்ளர நிறைய இருக்கு. பட் இந்த இதுல இருந்து கன்னிமாரால இருந்து எடுத்துட்டு வந்ததுன்றது நீங்க சொன்ன தகவல் எனக்கு அது எனக்கு தெரியல. பட் நிறைய இருக்கு அங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. மற்றவர்கள் வணக்கங்க, நான் இருந்து பேசுறோம். சுபாஷினி அவங்களோட சிறப்பு உரை வந்து மெச்சத்துக்கும் மேல ரொம்ப 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 நல்லா பண்ணிருக்கீங்க. அதாவது எனக்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் இந்த ஓலைச்சுவடியில். நாங்க வந்து பெரிய தமிழ் ஸ்கூல் இங்க ஹூஸ்டன்ல நடந்துட்டு இருக்கு. அவங்களோட ஹையர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒரு நாள் கனெக்ட் பண்ணி இதை நாங்க பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தமிழ் மரபை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் எங்களோட கேமே. அதான் தமிழ் மரபு, பண்பாடு, கலாச்சாரம், மொழியோட அதை கனெக்ட் பண்ணி எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறதுங்கிறது. உங்களோட பணியெல்லாம் நாங்க வந்து நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு வசதியா பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து எங்களுக்கு நீங்க காமிச்சது ரொம்ப நன்றி ஸ்டீஃபன் சார். இதெல்லாம் வந்து ரொம்ப அரிய ஒரு பேச்சு. இதை வந்து நான் எங்க குரூப்லயும் போட்டிருந்தேன், வாங்க கேளுங்க இவங்களை அப்படின்ட்டு. இப்போ இன்னும் நான் என்னால சொல்ல முடியும். கட்டாயம் உங்களோட இணைஞ்சு பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்ல பெரிய வாய்ப்பா இருக்குங்க. எங்க பெரிய ஸ்கூல் இது பல்கலைக்கழகம் கூட எடுத்துட்டு அந்த சேர் கொண்டு வரணும்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழுக்காக வந்து நாங்க நிறைய பாடுபடுறோம் இங்க. எங்களால முடிஞ்சதுதான் பண்றோம். எங்களுக்கு முடியாத நிலையில கூட இருக்கு. இவ்வளவுதான் எங்களால சொல்லித்தர முடியும் அப்படின்ட்டு. இப்ப ஓலைச்சுவடி எல்லாம் வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 2 ஓலைச்சுவடி எடுத்து படிங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் அவங்களுக்கு. இத நீங்க வந்து எங்களுக்கு சொன்னதை பத்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த கனெக்ஷன் எங்களுக்கு கொடுங்க. நாங்க வந்து எப்படியாவது உங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு சொல்ல விரும்புறது, அதாவது கடிகை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதாவது இணைய வழியாக இன்டர்நெட் மூலமாக நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்ஸ் நடத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு கடிகை அப்படின்னு இணைய வழி நூலகம், கல்விக் கழகம். அதன் வழியா வந்து கல்வெட்டு பயிற்சி, ஓலைச்சுவடி பயிற்சி எல்லாம் வரும். அது வந்து ஏற்கனவே ஒரு 2-3 பயிற்சிகள் நடத்திட்டோம். இப்ப அதுல உங்க மாணவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நான் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு 2 பயிற்சியாவது நிச்சயமா நடக்கும். ஒன்று வந்து ஓலைச்சுவடிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு பயிற்சி நடத்துறதுக்கு திட்டம் இருக்கு. பிறகு கல்வெட்டு பயிற்சி, தமிழி கல்வெட்டு பயிற்சி அதுவும் ஏற்பாடு செய்துட்டு இருக்கோம். வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஒரு 3 hours 2 days பிராக்டிஸ் பண்ற மாதிரி அது பயிற்சி இருக்கும். சோ அந்த பயிற்சி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தொடர்புல இருங்க. எப்போதுமே நீங்க தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற Facebookல எங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்கலாம். எப்போ என்ன தொடர்பு கொள்ளணும்னாலும் நீங்க நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன் உங்களுக்கு. இதுல சாட்ல பண்ணிடுறேன்னா நான் போட்டுருங்க, பண்ணலாம் தாராளமா. நான் அவங்களோட நம்பருக்கு உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க யூஎஸ் நம்பர் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்கட்டுங்களா? மேடமோட யூஎஸ் நம்பர் இருக்கு, உங்களுக்கு தரேன் நானு. அது எங்க ஸ்டூடண்ட்ஸால இந்தியாவுக்கு போக முடியாதுங்க. ஆனா இங்க இருந்தே அவங்க பண்ண முடியுமா? இன்டர்நெட்லயே நீங்க படிச்சுக்கலாம். நீங்க கவலைப்பட வேண்டியது. நீங்க ஜூம் வழியாவே நம்ம கிளாஸஸ் நடத்துறோம். ஏற்கனவே 2 கிளாஸஸ் நடத்தியாச்சு கல்வெட்டு பயிற்சி. அந்த மாதிரி அந்த பயிற்சியில நாங்க நடத்துற போது நீங்க கலந்துக்கலாம். நினைக்கிறேன் அநேகமா ஜூலைல ஒண்ணு இருக்கலாம், அடுத்து செப்டம்பர்ல ஒண்ணு இருக்கலாம். இப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம். நாங்க இணைகிறோங்க, கட்டாயம் இணைகிறோங்க. ஓகே, நன்றி. மகிழ்ச்சி. உண்மையாவே உங்களோட இந்த ஆவலுக்கு இந்த தளம் இப்பொழுது நடத்துனதுல ஒரு மிகப்பெரிய பயனாக இருக்கிறேன். நன்றி. மற்றவர்கள் வணக்கம். குமரகுருபரன் சென்னையிலிருந்து. முதல்ல இருந்து நான் கவனிக்க முடியாம போச்சு. சுபாஷினி அவர்கள் வந்து, அதாவது நான் ஒவ்வொரு தடவை நினைச்சு பாக்குறது, அதாவது சென்ற ஆண்டு முழுக்க வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை தான் வந்து இந்த கொரோனா பெருந்தொற்றை மறக்கடிக்க வைத்தது. தொடர்ந்து
அவங்க வந்து ஏகப்பட்டது முதல் 3 மாதத்திலேயே 100க்கு மேல நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். நாங்க வந்து பெருந்தொற்றை மறக்கிறதுக்கே ஒரு பல போதைகளுக்கு நிறைய பேர் ஆளாவாங்க. ஆனா நாங்க வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய போதைக்கு ஆளாகி எங்களை மறந்து தமிழுடைய இது அகழ்வாராய்ச்சியிலிருந்து எல்லாத்தையும் மேலே எடுத்து நிறைய வாசிப்பு பண்ண முடிந்தது. சுபாஷினி அவர்களுக்கு மிக நன்றி. தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய செயல்பாடுகள் ஒரு பெரும் வீச்சு. ஆக்சுவலா லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்தும் அவங்க சேர்த்துட்டு வராங்க. அவங்க மாதிரி கண்காட்சிகளை, உலக கண்காட்சிகளை அட்டன் பண்ணவங்க யாரும் கிடையாது. அட்டன் பண்ணுவாங்க, ஆனா வந்து அதை எழுத மாட்டாங்க. ஆனா வந்து அந்த இதுக்குள்ள புகைப்பட அத்தாட்சிகளோட ப்ரெசென்ட் பண்ணும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஹூஸ்டன் இருக்கை பற்றி இதெல்லாம் வந்து நாங்க ரொம்ப அண்மையிலே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது. நிச்சயமாக 1000 எதிர்ப்புகள் இருந்த போதிலும் வந்து தமிழின் பெருமை, தமிழ் மரபு, இதோடைய வீச்சு வந்து உலகளாவிய அளவில் மிகவும் வலுப்பெறும் என்பதில் ஐயமில்லை. மிக அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க கலந்து கொண்டதுக்கு, இந்த சிறப்பு உரை கொடுத்ததற்கு நன்றி. நன்றி. மற்றவர்கள்? ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நிஜமாவே இப்படி ஒரு சீரிய பணியானது, அரும்பணியானது, இப்படி புலம்பெயர்ந்த ஒரு தமிழரால் அவங்க முனைவர் சுபாஷினி அவர்கள் வந்து சொல்லும் போது ரியலி இதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும், எவ்வளோ டிஃபிகல்டிஸ்க்கு நடுவுல இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சின்ன குழந்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போனோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அந்த கிறுக்கி வைக்கிறது, போன் நம்பர் எழுதுறது, பேர் எழுதுறது, நமக்கு இருக்கிற ட்ரெஷர், நம்மளோட கல்ச்சர், நம்ம டெம்பிள்ஸ், நம்மளோட மண்டபம், இதுல எல்லாம் வந்து இது குறையும். இந்த இதை வந்து நம்ம டீச்சர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கட்டாயம் எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி அவங்க சொல்ற மாதிரி சின்ன கோவில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த மேல போட்டிருக்கிற அந்த டாப் போட்டிருக்கிற ராக்ல ஒரு மீன் சின்னம் இருக்கிறது தாம்பரத்துல. நமக்கு மீன் கொடி நம்ம நினைச்சிருக்கோம், அது பாண்டியனோட சிம்பல். அது மாதிரி அங்க ஒரு கல்லு இருக்கு. அவங்க மேடம் சொல்ற மாதிரி ரோடு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த கல்லை வந்து அப்படி தள்ளிட்டு போறாங்க. அந்த கல்லுல என்ன எழுதியிருக்கு, எப்படி எழுதியிருக்கு, எதை பத்தி எழுதியிருக்குன்றத பத்தி யாரும் வந்து அதுக்கான ஒரு இதை கொடுக்கறதுக்கு முடியறது இல்லை. இப்படியான ஒரு செய்திகளை ரொம்ப அழகா எவ்வளவு அரும்பாடுபட்டு சேர்த்திருக்காங்க. இதை டாக்குமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு வலைத்தளமும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது மின்னாக்கம் செஞ்சிருக்கிறதுனால இது எப்பவுமே பர்மனண்டா தமிழ் தான் வந்து மூத்த மொழின்னு சொல்றோம். அவங்க சொல்ற மாதிரி இந்தியால கிடைச்சதுலயே ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைசேஷன் அண்ட் பிரிண்டிங் இது வந்து தமிழ் தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம். இன்னுமே ஆவணப்படுத்தினா மூத்த குடிமக்களே நம்ம தான் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளுக்கு இது ஒரு ஆவண வந்து ஒரு என்ன சொல்றது, அதுக்கான ஒரு பயன்படுற நிலைமைக்கு இப்படிப்பட்டவர்களுடைய தொண்டு வந்து சிறக்க பயன்படும். மிக்க நன்றி மேடம், சூப்பரா இருந்துச்சு. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி மேடம். பத்மா மேடம் இருக்கீங்களா? மேடம் வணக்கம். வணக்கங்க. அதாவது ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம கிளியராவே தெரியுது. மேபி பலருக்கு கல்வி அறிவுன்றது அப்போ நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்றதா இல்ல இல்லாம போனதுதான் ஒரு காரணமா தெரியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்லாம் நமக்கு எத்தனை செஞ்சுரிஸா இருக்கு, அதை பத்தின ஒரு குறிப்பு மாதிரி யாரும் எழுதி வைக்கல. அப்போ மேபி கணக்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு செக்டர் மட்டும் இருந்திருக்காங்க. பட் லேமன் அது அவங்களால எழுதி வைக்க முடியல. அது ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது, இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல எப்ப வரப்போகுதுங்க? அதாவது நான் படிச்ச ஹிஸ்டரி வேற, பட் நான் இருக்கிற மண்ணோட பூர்வீகம் எனக்கு தெரியல. சோ இது வந்து புக்ஸ்ல எப்ப வரப்போகுது? அட்லீஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன், என் பேர பிள்ளைகள், அவங்க எல்லாம் வந்து அட்லீஸ்ட் இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இருக்கிற ஊரோட ஹிஸ்டரி தான் எனக்கு மெயின். நல்ல கருத்து சொன்னீங்க. ஏன்னா என்னுடைய ஆதங்கம் இதுதான். அதாவது கல்வி கற்ற ஒரு ஆண்களும் பெண்களும் கல்வி கற்ற ஒரு சமூகமா வந்து அந்த சங்க காலத்துல இருந்தது. நம்ம தமிழ் மக்கள் வந்து அவங்களுடைய கல்வி திறமை அங்க அந்த அளவுக்கு இருந்தது. சமணம் வந்து திறந்திருந்த காலத்துல புரத்திகள் அப்படின்னு அறிஞர்கள், பெண்களை வந்து புரத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் அப்படி நிறைந்து இருந்தாங்க அந்த காலகட்டம்லாம் முடிந்து மக்கள் தொகையில பாதியான பெண்களை படிக்க விடக்கூடாது அப்படிங்கிற வகையிலும் கொண்டு வந்து அவங்களை வெளியிலே போகக்கூடாதுங்கிற வகையில அடிமைப்படுத்தின காலகட்டத்தெல்லாம் பார்த்திருக்கோம்.
ஆனா அப்படி படிப்படியா நம்ம பார்க்கும்போது இந்த கல்வி அப்படிங்கிறப்போது இந்த சாதி பாகுபாடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம்ம சமூகத்துல இருக்கிறது. படிப்படியா எப்படிலாம் வளர்ந்து எப்படி வந்து வைதிகம் ரொம்ப மிகப்பெரிய அளவுல வளர்ந்த பிறகு வந்து இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது சமுதாயத்துல நடந்த பல பிரச்சனைகள், இந்த கோளாறுகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இப்படி பார்க்கும்பொழுது மக்களுடைய வரலாறுங்கிறது மறைக்கப்பட்டு மன்னர்கள் பொருள் சார்ந்தவங்களோட வரலாறு மட்டுமே வரலாறா இன்னைக்கு நிக்குதுன்னா அது தமிழர்களுடைய வரலாறு. எல்லாரும் நம்ம வந்து சோழர்கள் வரலாறு, பாண்டியர் வரலாறு, களப்பிரர் வரலாறு அதை சொல்லிதான் நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனா மத்தவர்கள்லாம் நான் எப்படி ஒரு சி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணேன் அப்படின்னு கொலம்பஸ் பத்தி நம்ம பேசுறோம். வெள்ளைக்காரன்னா ஐரோப்பியர்னா அதை பேசுறாங்க. அப்போ நம்மளோட சிந்தனையிலே எப்படி இருக்குன்னு சொன்னோம்னாக்கா யாரும் இன்றைக்கு வரைக்கும் அதே ட்ரெண்ட் தான் தொடருது. ஒரு சினிமா ஹீரோ விஜய்யோ அஜித்தையோ ரஜினியோ பாராட்டி அந்த தான் நம்ம வந்து பெருசா பாக்குறோமே தவிர நான் என்னுடைய சக மனிதன் ஒருத்தன் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு செய்திருந்தானா அவனை ஹீரோவா கொண்டு வருவோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லை. இதே மாதிரி அதே சிந்தனை ஓட்டத்துல இருக்கும். அடிப்படையில நம்முடைய சிந்தனையில தான் நிறைய மாற்றங்களை நாம எல்லாருமே செய்ய வேண்டியது. மக்கள் வரலாற்று வந்து மறந்த சமூகமா நாம இருக்கோம். அதுக்கு இப்பயாவது நம்ம மாறணும். அதை வந்து நமக்கு ஐரோப்பியர்கள் நல்லா நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. இப்பொழுது என்ன பொறுத்தனால ஐரோப்பிய துறையில அந்த ஆவணங்களை தான் இப்ப பதிவு செய்துட்டே இருக்கு. எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆவணங்கள் எல்லாமே வந்து அங்கே அவர்கள் வைத்திருக்கின்ற ஆவணங்களா தான் இருக்கு. டச்சுக்காரர்கள் வச்சிருக்கிற ஆவணங்களாகவும், ஜெர்மானியர்கள் கொடுக்குற ஆவணங்களாகவும், ஆங்கிலேயர்கள் கொடுக்குற ஆவணங்களாகவும் தான் இருக்கு. ஆனந்த் அமல்தாஸ் சாரும் அதை வவுச் பண்ணுவாரு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் இதே துறையில தான் அப்படித்தான் அவரும் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி 4-5 பேர் அந்த ஆவணங்களை எடுத்து இந்த ஆவணத்தை இவர்களோட தமிழ் மக்களுடைய புலம்பெயர்வை பத்தி அங்கிருந்தா தகவல் எடுத்து வேண்டியதா இருக்கு. எந்தெந்த கப்பல்கள்ல இங்கிருந்து பஞ்சத்தின் போது பல்வேறு தீவுகளுக்கு உலக தீவுகள் போனாங்கிறத எந்த தமிழ் அறிஞர் எழுதியிருக்காருன்னு கேட்க வேண்டியது. அதை வந்து ஒரு பிரெஞ்சு ஆவணத்துல இருந்தோ மலேசியாவில இருந்தோ ஜெர்மனியில இருந்தோ அல்லது இங்கிலாந்துல இருந்தோ தான் எடுக்க வேண்டியதா இருக்கு இந்த ஆவணங்கள். அதாவது நம்ம மக்களை பற்றி நம்மளுடைய தமிழ் மக்களுடைய ஆவணங்கள் அது எந்த கப்பல்ல போனாங்க, எத்தனை பேர் போனாங்க, போன சமூகத்துல எத்தனை பேர் எப்படி இறந்து போனாங்க, என்ன நோய் வந்தது, இந்த செய்திகள் எல்லாம் வந்து நம்மகிட்ட இல்லை. அதை பத்தி நமக்கு ஆர்வமும் இல்லை. இப்ப நமக்கு அதை பத்தி பேசணுங்கிற ஆர்வமும் இல்லை. இதுதான் நம்ம பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வரலாறு எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டுனான், வந்து கடாரத்தை வென்றான், அதையே சொல்லி அந்த பெருமையில நம்ம இருக்கோம் இல்லையா? ஆக நம்மளுடைய பார்வை இந்த வரலாற்று பக்கத்துக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. நிறைய பணிகள் இருக்கு இந்த ஆய்வுத்துறையில. ஆக இந்த வகையில வந்து பல மொழிகளை வந்து மாணவர்கள், அதாவது ஐரோப்பிய மொழிகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையும் நமக்கு பெற்றோர்கள்ட்ட ஆசிரியர்கள்ட்ட இருக்குங்கிறதையும் நம்ம மறந்து விடக்கூடாது. பிரெஞ்சு மொழி, ஜெர்மானிய மொழி, டேனிஷ் மொழி அப்படிங்கிற மொழிகளையும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்ப வந்து மாணவர்களுக்கு வந்து 2-3 லாங்குவேஜ்ல அவங்களால ஆய்வு செய்யக்கூடிய சில வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இப்ப பிஏ முடிச்ச மாணவர்கள் அடுத்த காஸ்க்கு எம்ஏ போறதுக்கு முன்னாடி எம்ஏ ஹிஸ்டரி செய்ய போறாங்கன்னா அவங்க அடுத்த ஒரு லாங்குவேஜை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ஆர்வத்தையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல இப்ப சவுத் ஈஸ்ட் ஏஷியா போனோம்னாக்கா கொரியா, ஜப்பான், மலாய் மொழி, இந்த மொழிகளையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இதையும் நம்ம வந்து அவங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி பரந்த பணிகள் நிறைய இருக்கிற போது நம்ம இன்றைக்கு வரைக்கும் சங்க இலக்கியத்தில் இந்த பூ ஆய்வு, வைரமுத்து பாடல்களில் என்ன இருக்கின்றது, அதாவது இந்த திரைப்படத்தில் எத்தனை வசனங்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆய்வுகளை எதுக்கு நம்ம கவனம் செலுத்துறோம்? எங்கே நம்ம போய் பார்த்தாலும் ஏறக்குறைய இதே தலைப்புகள் தானே வந்துட்டு இருக்கு நமக்கு இல்லையா? ஆக இந்த வகையில நமக்கு தேவையான தமிழ் வரலாற்றின் மேல ஆர்வம் இருக்கு நம்ம சொன்னோம்னா, சீரிய பணிகள்ல செல்லணும்னா இந்த மாதிரியான துறைகள்ல நம்ம ஆவணப்படுத்துற பணிகள்ல நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணும். அது வந்து எனக்கு அது ரொம்ப வருத்தம் தந்துட்டே இருக்கிற ஒரு விஷயமாவே இருக்கு. அதனால அடிக்கடி சொல்லணும். நான் சொல்லணும்னு நினைக்கல, இன்னைக்கு சொல்ற மாதிரி நீங்க பேசணும்னு எனக்கு அது மனதுல அந்த ஒரு ஆதங்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு சூழல ஆயிடுச்சு. இந்த மைண்டோட தொடக்கமே இந்த உணர்வை ஏற்படுத்தணுன்றதுதான். மைண்ட் யுவர் மைண்ட். நீங்க உங்களை பத்தி சிந்திச்சு மற்றவர்கள் சொன்ன கருத்துல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க, நீங்க என்ன கொடுக்க போறீங்க இந்த உலகத்துக்கு, அதனுடைய உள்ளார்ந்த கருத்துலதான் இந்த அரங்கத்தை ஆரம்பிச்சிருது. ஸோ அவங்க சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் இப்ப அது அடுத்த நிலைக்கு போவோம்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. மற்றவர்கள் சார் ஒரு சின்ன இது, அந்த பாரதியார் வாசகம் தான் ஞாபகம் வந்து எனக்கு. நான் பேசும்போது ஞாபகம் இல்லை. சென்றிடுவீர் 8 திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குடர்ந்தங்கு சேர்ப்பீர்னு அவர் சொன்னது வந்து அது உண்மையாவே தமிழ் சார்ந்த விஷயங்களை வந்து 8 திக்கும் போய் நீங்க குடர்ந்தங்கு சேர்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இது பாரதிக்கு செய்யற மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இது. அதே மாதிரி நேற்று கூட அந்த பிரேமாவனம் பேசும்போது அந்த பெரியாரை பத்தி பேசும்போது காட்டுமிராண்டி மொழி, தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு ஏன் சொன்னாங்கன்னா, இன்னும் காட்டுமிராண்டியாவே இருக்க, இன்னும் நீ இன்னும் உலகத்துக்கு உள்ள நீ வெளியே வரல நீயே
அதை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. மிகவும் பாராட்டுதற்கே பணி மேடம். எங்களால என்ன முடியுமோ நாங்க உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள். தொடர்புல இருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மீட் பண்றோம் எல்லாரும். ஒரு திசைக்கூடல் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒன்று இருக்கும், தமிழ் மரபார் நிகழ்ச்சி. சரி. எல்லாரும் உங்களோட வாட்ஸ்அப் எண் கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த குரூப்ல நான் இணைச்சிடுறேன். எப்போது வாய்ப்பு இருக்கோ நீங்க அப்ப சரி சரி. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஏதாவது நீங்க ஈடுபட விரும்பினாலும் எனக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். சரி. நீங்க என்ன சண்டே என்ன நேரம் மேடம்? திசைக்கூடல் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நடக்கும் சார். காலையிலயா? ராத்திரி 8 மணிக்கு நடக்கும். இரவு. ஓகே ஓகே. 8 மணிக்கு. மாலை இரவு 8 மணிக்கு. எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 மணி நேரம். ஒரு ஸ்பெஷல் லெக்சர் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு வரலாற்று உரை மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கலந்துரையாடல். இப்ப இன்னைக்கு செய்தோம் இதே போலதான். ஓகே ஓகே ஓகே. அது தவிர்த்து இது ஒரு தலைப்புல எப்போதுமே சென்று போயிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து தனியாக மற்ற ஒரு குறிப்பிட்ட ஆய்வு பத்தி பேசணும் நீங்க சொல்லுங்க. ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் மாதிரி நம்ம சில விஷயங்களை ஏற்பாடு செய்துட்டு எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுல மேடம் நான் பேசுவோம் மேடம். சரிங்க சார். ஓகே. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ஒரு நாள் மைண்ட் ஒரு மைண்டும் தமிழ் கூடலும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவோமா? செய்வோமே, செய்யலாம், தாராளமா செய்யலாம். ஒரு நல்ல தலைப்பா எடுத்துட்டு ஆவணப்படுத்துதல் வைத்துட்டே செய்யலாம். அப்புறம் ஆனந்த் தமிழ்தாஸ் கூட ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார். அதாவது பிற மொழிகளை தெரிந்து கொள்வதனால் ஏற்படக்கூடிய பலன் அப்படிங்கிற பற்றி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அது இப்ப தமிழ் மரபார்க்கத்துல ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ட்டு அதை நாங்க உணர்றோம். ஏன்னா எங்களுடைய ஆவணங்கள்லாம் அப்படித்தான் நாங்க ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்கோம். ஆக அந்த மாதிரி நல்ல நல்ல தலைப்புகளை நீங்க தந்தீங்கன்னாக்கா அதுல நம்ம ஆய்வுகளை தொடர்ச்சியா கலந்துரையாடல் செய்யலாம். நிச்சயமாக இதை செய்வோம். மகிழ்ச்சி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? வணக்கம். நான் வினதிர்தான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். நண்பர் சுபாஷினியோடு கடந்த 10 ஆண்டுகளாக நான் பயணிக்கிறேன். அவர்கள் மின் தமிழ் அப்படின்னு கூகுள்ல ஒரு மடலாடுதல் குழு மூலமாக அறிமுகமானாங்க. அதுல இருந்து ஒரு இளைய சகோதரி மாதிரி இருந்தாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதாவது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பெரிய ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்காங்க. அது ஈன்ற பொழுதில் அப்படிங்கிற திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வருது, பெருமை கொள்கிறேன். அதே மாதிரி எனக்கு தமிழ்ல ஒரு சமணம் தமிழ் இது பூரா அந்த மடலாடுதல் குழு தந்த ஒரு உந்துதல். அதாவது சமணத்துல நான் நிறைய தேடுனேன், மற்ற பகுதிகள்ல நிறைய தேடுனேன். என்னுடைய பெரும்பகுதியான நேரம் இப்பதான் இந்த ஜூம்ல எல்லாம் இருக்கு, அப்ப இந்த மின்தமிழ்ல தான் கழிஞ்சிச்சு. அதுல நிறைய தமிழ் சான்றோர்கள் எனக்கு உறவினர் மாதிரி ஆனாங்க. தேமொழி அப்படின்னு இப்ப அமெரிக்காவில் இருக்காங்க, மிகச்சிறந்த ஆளுமையாளர், திருச்சியை சேர்ந்தவர். மோகனரங்கன், திருச்சி மோகனரங்கன். நமது கண்ணன் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், அம்மையாரோடு சேர்ந்து தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய நிறுவனரான இருக்கவங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள், நான் சொல்ல விட்டது ஆளுமைகள் நிறைய, அதுல தொடர்பு ஏற்பட்டது. இவர்களுடைய ஒவ்வொரு காரைக்குடிக்கு 3 தவணை வந்திருக்காங்க. அவங்க பேச்சோட நிக்கிறது இல்ல, செயல் அப்படிங்கறது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய செய்திகள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இத சில விஷயங்கள் இங்க சேர்மன் மாணிக்கம் ஸ்கூல்ங்கிறது ரொம்ப அருமையான ஒரு நல்லா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு போனவங்க அந்த பிள்ளைங்க 8வது வரைக்கும் உள்ள பள்ளிக்கூடம் தான். அதுல உள்ள பிள்ளைகளுடைய ஒரு இதையெல்லாம் பார்த்துட்டு, செயல்முறையை பார்த்துட்டு, அவர்கள் செலவுல நான் கம்ப்யூட்டர் தர்றோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அடுத்த முறை வந்த போது நேரம் அந்த கம்ப்யூட்டரை வாங்கி அவர்களுடைய செலவுல 30,000 ரூபாய் அன்றைக்கு செலவழித்து இங்க கொடுத்துட்டு போனாங்க. அந்த மாதிரி அவங்க வாய்ச்சொல்ல மட்டும் இல்ல, பல இந்த ஆவணங்கள் எனக்கு குன்றக்குடி எனக்கு பக்கத்துல இருக்கு. அங்க இருக்க தமிழிக்கல் விட்ட அவர்கள் எனக்கு காமிக்க வேண்டியதாயிருச்சு. இங்க பக்கத்துல இருக்க திருமலை அப்படிங்கிற ஊர்ல பாண்டியர் காலத்து குடைவரை இருக்கு. அதெல்லாம் அவர்கள் சொல்லி, நான் இங்கேயே பிறந்து வளர்ந்திருக்கேன், அங்க மலேசியாவில இருந்து இங்க நமக்கு வழிகாட்டுறாங்க, வழிகாட்டி இருக்காங்க, தொடர்ந்து செயல்படுறாங்க. அதாவது இன்று ஒருத்தருக்கு ஒரு இதுல
அதாவது உண்டாலம்மை இவ்வுலகு அப்படின்னு ஒரு இது பேசிட்டு வந்தேன். அதுல அயர்வீலர் அப்படின்னு ஒரு தொடர் வருது. அவர்களாலே இந்த உலகம் இருக்கிறது. அந்த தொடர்ந்து செயலாற்றுறாங்க. கம்ப்யூட்டரும் சரி, கணினியும் சரி, அந்த நீங்க இப்ப சொன்னது மாதிரி ஆவணப்படுத்துறாங்க. பல விஷயங்கள்ல முன்னோடி இருக்காங்க. அவர்கள் தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு அவர்களை வாழ்த்தி இந்த நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்துக்கு வந்து உரை நல்கியதற்கும், நமது இனிய நண்பர்கள், சிறந்த நண்பர்களோடு தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அவர்கள் தற்போது உறுதியளித்திருப்பதற்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நண்பர்களை எல்லாம் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி சார், நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? வேற யாருன்னா? ஜனார்தனம் அப்படின்றவர் கை தூக்குறாரு, அன்மியூட் பண்ணிட்டு பேச சொல்லலாம் அவரை. தங்கவேல் ராஜு சார் கை தூக்குறாரு. இல்ல அவரு ஜனார்தனன் சார் கை தூக்குனதுதான் நான் நோட்டிஃபை பண்ணேன். சார் நீங்க பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஜனார்தனன் பேசுங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் தோழர் சுபாஷினி அவர்கள். இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே சீனியர் சிட்டிசன் தான் இருக்கோம். நம்ம இளைஞர்கிட்ட நம்மளோட கருத்துக்கள் போய் சேரணும்னாக்கா தமிழ்நாடு அரசு கிட்ட பேசி இளைஞர்களை வருஷத்துக்கு ஒரு டூர் மாதிரி கூட்டிட்டு போய் அந்தந்த கல்வெட்டு ஆராய்ச்சி இதெல்லாம் காட்டினாதான், எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும். இப்படி நம்மளே வயசானவங்களா பேசிட்டு இருக்கு பிரயோஜனம் இல்லை, என்னோட கருத்து. அது நடக்கும், விரைவில் நடக்கும். நீங்க அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இல்ல. இல்ல, நிறைய கல்லூரிகள்ல அவங்க ஒரு அமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. 3 கல்லூரிகள்ல எனக்கு தெரிஞ்ச அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. ஆனாலும் பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமா வரலைங்கிறது ஒரு குறைதான். ஆனா அவங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அங்க எஸ்எஸ்என் காலேஜ் அவங்க அவருடைய இதுல பல கல்லூரிகள்ல அத தொடங்குறாங்க. நீங்க சொல்ற கருத்து சிறந்த இல்ல. ஒரு கருத்துங்க சார், நமக்கே ஓலைச்சுவடி இன்னும் படிக்க தெரியாது, நமக்கே கல்வெட்டு படிக்க தெரியாது. நம்ம குழந்தைங்களை வந்து எப்படி படிக்க சொல்றது? அவங்க சொல்ற மாதிரி அந்த ஒர்க் ஷாப்ஸ்ல வெதர் நமக்கு அதை வந்து கொஞ்சம் படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்க அதை கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்ல நம்ம அவங்கள வழி நடத்துறதுக்கோ கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஊர்ல நிறைய இடங்கள் அது மாதிரி இருக்கிறதுனால மண்டபங்கள், அவங்க சொல்ற மாதிரி கோவில்கள் மட்டும் இல்ல, வழிபோக்கர்கள் தங்கி போறதுக்காக ஒவ்வொரு சாலையிலுமே நிறைய மண்டபங்கள், அதுல எல்லாம் எழுத்தெல்லாம் இருக்கு. அது எதுக்காக கட்டப்பட்ட மண்டபங்கள், என்ன காரணம், ஆத்தோரம் சிலது இருக்கு, அந்த மாதிரி சாலையோரம் சிலது இருக்கு, காட்டுக்குள்ள சிலது இருக்கு. நிறைய வந்து இப்ப புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போறது கோவில்களுக்கு, அந்த முக்கியமான பில்டிங்களுக்கு எல்லாம் போறோம். அந்த சமணப்படுகை இதெல்லாம் வந்து நிறைய பேர் நம்ம போறது இல்லை. அது ஏறுறது இறங்குறது, அந்த இடத்துல யார் இருந்தாங்க இதெல்லாம் நம்ம பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க அந்த பயிற்சி கொடுக்கும் போது இப்படி ஆர்வம் உள்ளவர்கள் நம்மளும் கலந்துக்கிட்டோம்னா அதை வந்து மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. நீங்க நிச்சயமா வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து இப்ப ஏன்னா கொரோனா பீரியட், அப்புறம் இங்க தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ், அந்த மாதிரியான டைம், கொரோனா பிரச்சனைகள் இப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா ஜூலை இப்ப பிளான் பண்ணியிருந்தோம் மே மாசத்துல ஒண்ணு நடத்துறதுக்கு, அது கொஞ்சம் தள்ளி போறது. நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போனது, இதெல்லாம் நமக்கு சில பிரச்சனைகள். அதனால அது புத்தக திருவிழா நேரத்துல வர நிறைய புத்தக வேலைகளை பணியில இறங்கிட்டோம். அதனால நிச்சயமாக ஜூலை மாசத்துல ஜூலை ஆகஸ்ட்ல ஒரு வகுப்பு நிச்சயமா இருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் இந்த வருஷம் 2 பயிற்சிகள் நடக்கிறதுக்கு இருக்கு. நீங்க எல்லாரும் அதுல வந்து பயிற்சியின் வழியா கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் இனிமேல ஃபியூச்சர் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி நம்ம பேசுறோமே, இதே போல உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீ பக்கத்துல வச்சுட்டு நீங்க பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம். கேள்வி புரியலன்னா மீண்டும் நீங்க கேட்கலாம், எழுதி காட்டி நாங்க உங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்கிறோம். நீங்க தமிழ் மரபு இருக்கிற நீங்க வந்து என்ன பண்ணலாம்னாக்க, உங்களுக்கு இந்த மரபு வரலாற்று விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தளம் ஒண்ணு இருக்கு. ஒரு அம்மா வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனசுல எல்லாரும் வச்சுக்கலாம். வரலாற்று முனைவர் சுபாஷினி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர்களுடைய பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகவும் ஒரு தொன்மையான பணி, வந்து ரொம்ப ஒரு கடினமான பணி. அது வந்து வெளியிலிருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த வருஷம் 2001 இருந்து அந்த இதெல்லாம் காமிக்கும் போது பயங்கரமான அவங்களுடைய சேவை வந்து கண்டிப்பா தெரியுது. இதை என்னை சுற்றி
இப்ப நாங்க சில இடங்கள்ல பயிற்சிகளுக்கு எல்லாம் போறோம். எங்களை சுற்றி உள்ள நண்பர்களுக்கு வந்து இதை நாங்க சொல்லி உங்களுடைய இணையத்துல வந்து நான் அதை வந்து சந்திக்க வச்சு என்ன பண்ண முடியுமோ எங்களால முடிஞ்ச விஷயங்களை நாங்க பண்ணித்தரோம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு மாலை பொழுதாக இருந்தது. அதுதான் சொல்லணும். மிக்க நன்றி. ஒரு சின்ன ஆலோசனை. இது கோர்ஸ் இந்த கொரோனா சமாச்சாரம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நலம் விரும்பிகள் வந்து ஏதாவது ஒரு கல்வெட்டோ அல்லது தொல்பொருள் சுற்றுலா மாதிரி ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணீங்கன்னா இந்த அறிமுகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன ஆதங்கம் என்னன்னா, என்னுடைய முன்னோர்கள் வச்சிருந்த ஒரு சுவடி வந்து என்கிட்ட இருந்தது. ஓலைச்சுவடி ஒரு கட்டை இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன், ஒரு தொல்பொருள் ஆய்வாளர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். என்ன சார் இதுல இருக்கு? இது தமிழ் தான் சார். இது வந்து ஜோசியம் சம்பந்தப்பட்ட ஓலை மாதிரி தெரியுது. இது நீங்க வச்சு பிரயோஜனம் இல்ல, நாங்க வச்சு பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டார். போச்சு, அவ்வளவுதான். உண்மையாவே எனக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. நீங்க பேசும்போது நான் கரூர்ல தான் கொடுத்தேன். கரூர்ல வந்து அந்த மாரியம்மன் கோயில் தெருக்கு எய்தாப்புல இருக்க தொல்பொருள்துறை இருந்தது. பெரிய கோயில் இல்ல சார் அந்த கோயில்? இல்ல, மாரியம்மன் கோயில் தெருவுக்கு எய்தாப்புல ஜவஹர் பஜார்ல அந்த ஆய்வு இருந்தது, தொல்பொருள்துறை இருந்தது. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தேன் நானு. நீங்க திரும்ப வேணா கேட்டு இல்லாட்டி டிஜிட்டல் எப்படி வேணா there is no record. There is no record. அதாவது எங்க அப்பா சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ரேண்டமா திறந்து அதுல ஒரு நூல் ஒண்ணு இருக்கும், அதை போட்டு அதுல என்ன இருக்குன்னு படிப்பாங்களாம். அது வந்து புரியுதான் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆவணமா இருந்திருக்கும் எதா இருந்தாலுமே. அதை தவிர இருந்ததுங்க மகிழ்ச்சி அடையலாம் முடியாது, இப்ப இல்லைங்கிறது வருத்தப்படணும், அவ்வளவுதான். நிறைய இடத்துல அதுதான் நடக்குது. பார்த்தோம்னா அதாவது தமிழ்நாட்டின் சில பகுதிகளுக்கு நான் சாதாரணமா பஸ் ஆட்டோ அப்படின்னு நான் டிராவல் பண்ணுவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பல ஆதங்கங்கள் இருக்கு. இந்த இன்னைக்கு திடீர்னு நான் எல்லாரும் நல்லா பேசிட்டு இருக்கிறனால நான் என் மனதுல இருக்கிற சில விஷயங்களையும் எப்படின்னா இப்ப தமிழ்நாட்டின் துறைமுகங்கள், இப்ப நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன். துறைமுகங்களை வந்து அப்படி கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஊருமே வந்து துறைமுகங்கள் தான் அது முக்கியமா இருக்கும். அங்க வந்து பெரிய கூட்டம் கிரௌட் இருக்கும், எப்பவுமே நிறைய வர்த்தகம் நடக்கும், ஸ்மால் ஸ்டால்ஸ் நிறைய இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரிதான் எல்லா ஹார்பர்ஸ்லயும் நம்ம பார்க்கணும். பழைய கூட ஆனா முக்கியமான கடற்கரை நகரங்கள் எல்லாமே இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்குங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் போய் பார்க்கணும். எனக்கு அது என்னமோ தெரியல, ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறதுனால வணிகம் அப்படிங்கிற டாபிக் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் ஒவ்வொரு இடங்களா போய் பார்த்துருக்கேன். பழவேற்காடு போய் பார்த்த போது எனக்கு தெரிஞ்சது, அந்த கண் கொண்டு பாக்குற போது யூரோப்பியன் ஐஸ்ல வந்து பாக்குற போது எனக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பகுதி இப்படி போய் கிடக்கு, நெருங்கி போய் கிடக்கு இந்த பழவேற்காடுங்கிற பகுதி. என் கண்ணுல தெரிகிற பல விஷயங்கள் வந்து இங்க அரசுக்கோ இல்ல மற்ற அமைப்புகளுக்கோ வணிகத்துல ஏற்பட்டதோ தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல், பிசினஸ் பொட்டன்ஷியல் இதுல இருக்கு, அந்த மக்களுக்கு எப்படி கொண்டு வரலாம், எவ்வளவு திறமையான மக்கள் அப்படின்னு தெரியுது. அதே போல சட்ராஸ் அப்படின்னு ஒரு ஊர், சதுரங்கப்பட்டினம் அப்படின்னு, அது ஆட்டோலயே நான் ஒரு பயணம் செஞ்சு அந்த பகுதிக்கு போய் பார்த்தேன். ஒண்ணுமே இல்ல அங்க. அது டச் காலத்துல வந்து அப்படி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பகுதி, மகாபலிபுரத்துல இருந்து வர ஒரு பகுதி, கடலூர் பகுதி. இப்ப அந்த மாதிரி கடற்கரையோரத்து பகுதி அத்தனையும் நம்ம பார்த்துட்டே வந்தோம்னாக்கா ஏறக்குறைய அதாவது இந்தியாவின் வணிகத்தையே வந்து வணிகத்துக்கு அவ்வளவு ஒரு வணிகத்துக்கு அவ்வளவு பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஒரு என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கடற்கரை நகரங்கள். அதை பத்தி யாருக்குமே கவலை இல்லை. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் வரலாறு இருக்கா அப்படின்னு எல்லாரும் கேட்டா திரும்பவும் நம்ம மன்னர்கள்ட்டே போறோம். பாண்டியர் பரம்பரை, பாண்டியர் வரலாறு, சோழன் பரம்பரை, மன்னங்கட்டிங்கிற மாதிரி தான் நமக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இதை விட்டுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனத்துக்கு நம்ம போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த புலம்பெயர்ந்து போனாங்க பாத்தீங்களா, ஒரு 350 years பேக் எவ்வளவு பஞ்சத்துல போனாங்க, எவ்வளவு கஷ்டங்கள். அது சாதாரண கஷ்டம் இல்ல. நான் ஒரு சில நேரத்துல என்னோட லெக்சர்ஸ்ல நீங்க எடுத்து பார்க்கலாம், அந்த கப்பல்லே நீங்க பார்க்கலாம். இங்கேருந்து அவங்க வந்து தஹிட்டி வரைக்கும் போயிருப்பாங்க, இல்லாட்டி இங்கேருந்து வந்து குடலோப் வரைக்கும் போயிருப்பாங்க. பல மாதங்கள் ஒரு கப்பல், அதுல இருக்கிற 340 பேர், நகரத்து கூட அவங்களுக்கு இடம் இருக்காது, அப்படியே படுத்துட்டு போனாங்க நம்ம முன்னோர்கள். அவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாதிரி நிறைய தீவுகளுக்கு போனவங்க. அவங்க எல்லாம் இப்போ அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு தமிழ் மொழி போயிடுச்சு, அதனால தமிழ் பண்பாட்டை இன்னும் வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மாரியம்மன் பாட்டை திடீர்னு பாடுவாங்க, அது என்ன மொழின்னே அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க பாடுவாங்க, பாடல்களை பாடுவாங்க.
அவங்களுக்கு வந்து சில சடங்குகள் என்ன வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் எனக்கு யாராவது தமிழ் கத்துக் கொடுப்பீங்களா, எங்களுக்கு நீங்க வந்து தமிழ் பண்பாடு, தமிழ் சமையலை கத்துக் கொடுப்பீங்களா, அல்லது ட்ரெஸ் எப்படி போடுறது, தமிழ் உடைகள், அந்த கோலங்கள் இதை பத்தி எல்லாம் கத்துக் கொடுப்பீங்களான்னு ஆர்வத்தோட கேட்கறாங்க. இவங்களுக்கு எல்லாம் யார் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்ய போறது? இந்த பண்பாட்டு விஷயத்தை அவங்க ஏக்கத்தோட கேட்கிற விஷயங்களுக்கு யார் வந்து கேட்கறாங்க? அதுக்கடுத்து இப்ப யூரோப்ல நான் சொன்ன மாதிரி எவ்வளவோ தமிழ்நாட்டுக்கும் ஐரோப்பாவுக்கும் மிக்க தொடர்பு பற்றி ஏராளமான ஆவணங்கள் இருக்கு. அதெல்லாம் யாரு ரிசர்ச் பண்ண போறாங்க? இந்த மாதிரி ஏராளமான டாபிக்ஸ் இருக்கு. நம்ம ரிசர்ச் பண்றதுக்கும் நம்ம வந்து கவனத்தை செலுத்துறதுக்கும் நிறைய இருக்கு. இதுல எல்லாம் எவ்வளவு முடியுமோ நம்ம வந்து அதை பத்தி அதிகம் பேசணும். அதிகம் பேசி அதுல ஒரு ஆர்வத்தை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட ஆதங்கம் தான் நான் அதிகமா யோசிச்சுட்டே இருக்கேன் எப்பொழுதும். ஒரு சின்ன குறுக்கீடு, அதாவது அகலிகை தெரியும், ஸ்ரீராமன் வரவுக்கு அகலிகை காத்திருந்த மாதிரி நாங்கள்லாம் என்னன்னே எங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய எதுவும் தெரியாம இருக்கும்போது முனைவர் சுபாஷினி அவர்கள் தான் வந்து ஒரு மிதிச்சுட்டு போனாங்க, எங்களை ஒரு எத்து வச்சுட்டு போனாங்க. நாங்க வந்து விழித்து கொண்டோம் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். மிக அருமையா இருந்தது. நன்றி. நன்றி சுபாஷ் சார். சொன்ன போது முதல்ல டாக்டர் மிஸ்டர் ஜானகிராமன் நினைக்கிறேன் சொன்னப்போ பேசின போது, ஜானகிராமன் நான் பேர் மறந்துட்டேன்னா, ஜனார்த்தனன் இல்ல இன்னொரு நண்பரா மரபு பயணம் கூட்டிட்டு போங்கன்னு. இப்ப நான் இந்த வருஷம் வந்து நாராயணமூர்த்தி சார். ஆமா, அப்படி போன போது நான் கடலூருக்கு அழைச்சிட்டு போனேன். ஏன்னா கடலூர் வந்து மிக 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 முக்கியமான ஒரு வணிக பகுதி. சோ அங்க கொண்டு போயிட்டு அங்க வந்து அங்க உள்ள அந்த ஷிப் பில்டிங், அப்புறம் வந்து ஃபிஷர்மேன், இவங்களுடைய வரலாற்றை வந்து அவங்களோட வாழ்வியல வந்து மக்களுக்கு கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு மீனவர்களோட ஒரு நாள் இரவு தங்குதல் அப்படிங்கிற ஒரு முயற்சி கூட திட்டமிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது அந்த நேரத்துல சரியா வரல. ஏன்னா அந்த கொரோனா இதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால சரியா செய்ய முடியல. 3 நாள் பயணமா கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வரைக்கும் கொண்டு போய் காட்டுறது அப்படிங்கிற வகையில ஒரு திட்டம் இருக்கு. போஸ்ட் கொரோனா நிச்சயமா அந்த இதை வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாகூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியை வந்து ஒரு அடுத்த ஒரு பயணம் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு திட்டம் இருக்கு. மரபு பயணம் நம்மளோட மரபு பயண திட்டத்துல இருக்கு. இதெல்லாம் இதன் மூலமா போகும்போது மக்கள் வாழ்வியல் எப்படி வந்து எக்கானமிக் அது எத்தனை வருஷமா எத்தனை ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அது உதவி பண்ணிருக்கு. அரிக்கமேடுலாம் நமக்கு தெரியும், மிக முக்கியமான தொல்லியல் சான்றுகள் கிடைத்த 2200 ஆண்டுகளுக்கு பழமையான படகுலாம் அங்க கிடைச்சிருக்கு அரிக்கமேடு. அது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்க பகுதி. அங்கெல்லாம் நம்ம போய் நேரா போய் பார்த்துட்டு வரும்போது அந்த வணிகத்தை பற்றிய தகவல்கள் நமக்கு நேரா உணர முடியும். அதோட தொன்மை, பழமை, அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் அதை பத்தி நமக்கு உணர முடியும். நிச்சயமா நிறைய பயணங்கள் நம்ம வந்து நிச்சயமா செய்வோம். தமிழ் மரபுக்கு ஏற்பாடு செய்வோம். தகவல் அப்பப்ப கொடுத்துருவோம். நம்ம தான் தொடர்ந்து இணைந்திருக்கோம். இந்த தகவல் வரும்போது மக்கள் எல்லாரும் இணைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. மாலினி பேசுறீங்களா? கை தூக்குனாங்க. மாலினி இருக்கீங்களா? சரி, ஓகே. வேற யாராச்சும்? ஆனந்த் சார் பேசுறீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாமா? கேக்குது, பேசுங்க. சொல்லுங்க மாலினி. கேக்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ரொம்ப மைல்டா கேக்குது. போன கிட்ட வச்சுட்டு பேசுங்க நீங்க. ஹலோ. கேக்குது, பேசுங்க. மேம், என்னோட நேம் வந்து மாலினி. நீங்க மாயன் இனத்தவர்கள் பத்தி, மாயன் கல்வெட்டுல இருக்கிற அந்த எழுத்துக்கள் பத்தி அத பத்தி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லம்மா, மாயன் நீங்க சொல்றது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. எஸ். மாயன் கல்வெட்டு அப்படின்னு சொல்றது எதை சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா அந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி நான் பண்ணிட்டு இல்லை. ஓ, அப்படிங்களா? இப்போ வந்து குலதெய்வங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குலத்தோட மரபுகள், அவங்க அந்த பூர்வீகம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாமே வந்து நமக்கு தெரியறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல. இப்ப குலதெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து நம்மளுடைய குடும்பத்துல இறந்து போனவர்கள் பல பேர் அவங்களே வழி வழியா தெய்வமா வர்றதுதான் நம்ம பார்க்கிறோம்.
இல்ல வந்து பெரும்பாலும் ஓகே. இருப்பாங்க. பெரும்பாலும் பெண்கள். ஒன்று வந்து பிரெக்னன்ட் விமனா இருப்பாங்க. இறந்து போயிருப்பாங்க. குழந்தைய பிறக்கிற சமயத்துல இறந்து போயிருப்பாங்க. சில பேருங்க வந்து ஏதாவது ஒரு இந்த காதல் நேரத்துல திருமணத்துக்காக போற போது அவங்களை கொன்னுடுற ஒரு இப்ப ஆணவ படுகொலைன்னு சொல்றோம். அந்த மாதிரியான கொலை செய்யப்படுற பெண்கள் அவங்க வந்து தெய்வமாக வழிபடுறது நிறைய திருநெல்வேலி பக்கத்துல அந்த மாதிரி நிறையவே பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுத்து வச்சிருக்கிற மாதிரி பார்க்க முடியும். ஒரு சில பேர் வீரர்களா இருந்தவங்க, அவர் குலத்தை காட்டுறவங்க, ஆண்கள் தெய்வமா இருப்பாங்க. அவங்களோட குடும்பத்துல இருந்து பார்த்தோம்னா அவங்கள பற்றிய நினைவுகளை தான் நம்ம வந்து அவங்கள அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரதிபலிக்கிறதுக்காங்க. பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பின்னால ஒரு கதை ஒண்ணு இருக்கு. சாமிகள் முன்ன மட்டும் இல்ல, இப்பயும் பிறக்குறாங்க. புதிய சாமிகள் இப்பயும் உருவாயிட்டே இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி நம்ம செய்யும் போது புதிதாக உருவான சாமிகளை பார்க்க முடியும். காந்தியடிகள் கூட கோயில் காந்தியடிகளை கோயிலா வச்சிருக்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்களை வந்து ஒரு கோயில்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. குஷ்புக்கு கோயில் கட்ட ஆளுங்க நம்ம குஷ்புக்கு கோயில் கட்டாங்க. இந்த குஷ்பு ஆமா அந்த மாதிரி கோயில்கள் புதிய தெய்வங்கள் புதிதாக அவங்களுக்கு விரும்பும் பொழுது அந்த மாதிரியான தெய்வங்கள் உருவாக்கப்பட்டு கோயில்களாக வருகின்றார்கள். இந்த மாதிரி வரும்பொழுது அதுல நீங்க சொன்னீங்களா நம்மளோட பின்புலத்தை அறிந்து கொள்ள முடியுமான்ட்டு. பின்புலத்தை அறிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது இது ஏதோ ஒரு கதை இருக்கு. அந்த கதை கூட பெரும்பாலான பேர்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, முழுசா தெரிஞ்சிருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை ஒண்ணு கூடுவாங்க, எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க, இப்ப கடா வெட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யறது, கோழி வெட்டுறது அப்படி சொல்லி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு அந்த சாமி நினைத்துக்கிறது அதோட நின்று போயிடுது. இதான் நடக்குது. நான் வந்து மாசி மாசத்துல ஒரு தடவை சிவகாசி போயிருந்தேன். இந்த மாதிரி திருவிழா மிக சிறப்பாக சிவகாசியில நடக்கும். ஒரு நாள் ஒரு 3 நாள் நடக்கும். எல்லாரும் எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த சமயத்துல வந்து சேர்ந்துட்டு தெருவுல பல இடங்கள்ல குட்டி குட்டியா வெவ்வேறு விதத்துல பேருள்ள சாமிகள்லாம் இருக்கிறாங்க. வெவ்வேறு சாமிகள் அவங்க மொட்டை போடுறதுல இருந்து சிவராத்திரிமா சிவராத்திரிக்கு எல்லாரும் வந்து குலதெய்வ கோவில்ல சவுத்ல வந்து அசம்பிள் ஆயிருவாங்க. எல்லா ஃபேமிலிஸும் அவங்களோட குலதெய்வ கோவில்ல சிவராத்திரி அன்னைக்கு அசம்பிள் ஆயிருவாங்க. ஒவ்வொரு இடத்துல. அப்ப அதுல வந்து மாதிரி ஒரு தடவை நம்ம சிவகாசியில இருந்து நான் பார்த்தேன். அந்த ஒரு நாள் மட்டும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அதனால மொட்டை போடுறது, அப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறது குடும்பத்தோட, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்துட்டு கூட்டம் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பதிவு ஒண்ணு செய்தேன். முளைப்பாரி வச்சு எடுத்துட்டு போறது அன்னைக்கு சாமிக்கு அந்த மாதிரி செய்யறாங்க. இதுல என்னன்னா அது குலதெய்வத்துக்கு பண்ண மாட்டாங்களே மேம். குலதெய்வத்துக்கு சிவகாசியில பார்த்தது மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சிவகாசியில அந்த நகர்ல ஒரு நாள் மாசி மாசத்துல அந்த ஒரு பூஜை வந்து வருஷம் செய்யறாங்க. எல்லாரும் அன்னைக்கு ஒன்று கூடிடுறாங்க. அது வந்து இந்த ஊர் திருவிழா பொங்கல் அப்படி வரும் பாத்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஆனா வந்து மேக்சிமம் வந்து குலதெய்வம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய காட்டுக்குள்ளதான் வந்து வச்சிருப்பாங்க அவங்க தெய்வ வழிபாட. இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதும் ஒன்று. அதாவது குலதெய்வங்கள் அப்படிங்கிறப்போ தெய்வங்கள் காட்டுக்குள்ள இருக்கிறதும் ஒன்று. கோயில்கள் வந்து காட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறதும் ஒன்று. பிறகு சாதாரண பகுதிகளில் இருக்கிறதையும் குலதெய்வங்கள் நம்ம பாக்குறோம். போயிட்டு வழிபாடு செய்யறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க போறது மாதிரியும் பாக்குறோம். இந்த குலதெய்வ விஷயங்கள்ல பல்வேறு வகை இருக்கு. இப்ப அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஊர், ஒரு நகரம், அவங்களுடைய தொன்மை, அவங்க செய்த ஏதாவது சில சிறப்புகள் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கு. இது ஒவ்வொன்றையுமே ஆராய்ச்சி செய்து பதிவு செய்யலாம் நம்ம. ஆனா அது எல்லாத்துலயும் அடிநாதமாக இருப்பதுன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அது ஃபண்டமெண்டலா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட குடும்பத்துக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று, ரிலேஷன்ஷிப் ஒண்ணு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் தான் தொடர்ச்சியாக அதை கொண்டு வரதாக நம்ம பார்ப்போம். அப்போ இந்த அது வந்து அந்த குலத்தோட அவங்க என்ன பழக்க வழக்கங்கள் கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படிதானே? எனக்கு அதுல வந்து முழுமையான சொல்ல முடியல. ஏன்னா என்ன பழக்க வழக்கங்கன்னா காலங்காலமா பழக்க வழக்கம் மாறிட்டே இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிருக்கோம், சாரி பிளவுஸ் இப்படின்னு நம்ம போடுறோம். இதே ஒரு 120 வருஷத்துக்கு முதல்ல பெண்கள் எல்லாம் பிளவுஸ் போட்டிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. பெரும்பாலான பெண்கள் பிளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப பழக்க வழக்கத்துல வந்து அதேவா வருது. அப்ப பல விஷயங்கள் வந்து விடுபடப்படுகின்றன, சில விஷயங்கள் சேர்க்கப்படுகின்றன, மரபுகள் சேர்க்கப்படுகின்றன. இதுதான் வந்து ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியில நம்ம பார்ப்போம். அதாவது சில நீண்டு நிலைத்திருக்கிற சில மரபுகள் வந்து அப்படியே தொடர்ந்து வரும். ஒரு சில சின்ன விஷயங்கள். அதனால எது கன்வீனியன்டா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க மக்கள். எது வந்து கஷ்டமா இருக்கோ அதை டிராப் பண்ணி. ஆனா இல்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஓகே, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆனா வந்து அந்த ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன கருத்து மட்டும் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வரப்படும் தானே?
நீங்க எது மனசுல நினைச்சு சொல்றீங்கன்னு எக்ஸாக்ட்லி தெரியல. ஆனாலும் நான் சொன்னது போல ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த தெய்வத்துக்கும் அந்த தெய்வமா அவங்க வச்சிருக்க அந்த தெய்வத்துக்கும் இவங்களுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதுதான் பேசிக்கான ஒரு விஷயமா நான் யோசிக்கிறேன். அதை தவிர்த்து வர்ற மத்த அனைத்துமே வெளியில அவங்க பூஜைக்கு வைக்கிற பொருட்களோ அல்லது இந்த தேதியில இந்த நிமிஷத்துல இந்த நாளைக்கு இந்த பூஜை செய்யணும்னு அவங்க நினைக்கிற விஷயமோ அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுல இருக்கலாம். அது தவிர்த்து மற்ற சில விஷயங்கள்ல மாறுபாடுகள் வந்து நுழைஞ்சிருக்கும். ஏன்னா பொருட்கள்ல கூட நம்ம செய்யற பூஜையில கூட நம்ம செய்யற பொங்கல்ல கூட வித்தியாசங்கள் வந்துடும். ஏன்னா அந்த சமயத்துல இல்லாத பல பொருட்கள் இப்போது கிடைக்குது, நமக்கு கூடுதலா கிடைக்குது. சோ அதனால அடிப்படை விஷயங்கள் நினைச்சிருக்கும் ஒரு சில விஷயங்கள், அதோட கூடுதலாகவும் சில விஷயங்கள் சேர்ந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது இது தவிர்க்க முடியாதது. ஓகே மேம், எனக்கு ஒரு வேர்டுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமா? ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு வேர்டு சமஸ்கிருத வேர்டு, சான்ஸ்கிரிட் வேர்டு சுதர்மம் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு எனக்கு சான்ஸ்கிரிட் அவங்களுக்கு தெரியாதா மாலினி? அவங்க கிட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே மேம், அந்த வேர்டுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுமா? தமிழ் சரியான தமிழ் சொல்ல முடியுமா யாராவது? சான்ஸ்கிரிட் தெரியாது, நீங்க நெட்ல நீங்க பார்க்கலாம். நெட்ல இப்ப வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. இல்ல அதுக்கு சரியான தமிழ் சொல் கிடைக்கல. இல்ல வேற யாருக்கும் தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. இல்ல அதுக்கு ஒரு சொல்லுங்க. ஓகே, அதான் சுதர்மம் சொல்லிட்டாங்க. சுதர்மம் சொல்றாங்க. அதாவது தன்னுடைய தர்மம் அப்படிங்கிறாங்க. சுதர்மம்ங்கிறது அவருடைய தர்மம் சுதர்மம் அப்படிங்கிறது. அதாவது இது பூரா நால்வர்ல கொள்கையோட இத கூட சேர்க்கலாம். அவருக்குள்ள தர்மத்தை அவர் செய்யணும். அவருக்கு என்ன தர்மம் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும், அந்த தர்மத்தை அவர் செய்யணும். இது சுதர்மம்ங்கிறது கீதையில வர்றதா கூட நான் கேள்விப்பட்டேன், நான் பார்த்திருக்கேன். நல்லா விவரமா நம்ம சொல்லுவோம் இன்னொரு பார்த்து நாங்களும் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. பிடிச்சுக்கலாமா? ஓகே, அருமையான உரை. உங்களோட பணிகள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க நிறைய இருக்குது. நாங்க தெரிந்து கொண்டதில் எங்களுடைய ஆர்வங்களை நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. மற்றவங்களுக்கும் இது பலருக்கு போய் சேர வேண்டும் என்ற கருத்தோட தான் இந்த உங்களை நான் பல நாள் கூப்பிட்டு இருந்தது காரணம். உங்களோட பணிகளும் மற்றவர்களுக்கும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னதுல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலயே அவங்கள சுற்றி அவங்கள சுற்றி இருக்கிற இடத்த வந்து ஆராய்ச்சி செய்யணும். கொஞ்சம் அந்த பார்வையை மாற்ற சொல்லி கொடுத்துருக்கீங்க. உண்மையாக இனி எங்களோட பார்வைகள் எல்லாம் மாறும். நாங்க இருக்கிற இடத்த நாங்க சாதாரணமா பார்க்க மாட்டோம். நிச்சயமாக உங்களோட நீங்க சொன்ன பார்வையில தான் பார்ப்போம். அதை நோக்கி பார்க்கும் போது அந்த உன்னிப்பான விஷயங்கள் கண்டிப்பா எல்லாரோட கண்களிலும் படும். அது ஆவணப்படுத்தப்படும், உங்களுக்கு வந்து சேரும். மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்திற்கும் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா எங்களுக்கு பதில் சொன்னதற்கும் அருமையான ஒரு நிகழ்ச்சி. எங்கள் குழுவின் சார்பாக அனைவரும் சார்பாக நன்றி கூறி உங்கள் பணி மேலும் சிறக்கவும் எங்கள் ஒத்துழைப்பும் இருக்கும் என்று உறுதி கூறி நிகழ்ச்சியை நிறைவு. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இதை உங்களோட எல்லாரோடையும் பேச முடிந்தது. தமிழ் மரபு அறக்கட்டளையில வந்து இணையறதுக்கு எந்த ஒரு கூடுதலான வேலைகளும் இல்லை. நீங்க தாராளமா வந்து இந்த நடவடிக்கை எல்லோரும் அனைவரும் இணைந்து கொள்ளுங்க. நன்றி. நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்ஸ் சார். ஸ்டீஃபன் சார், வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் பல. சிவசோரன் சார், நன்றி சார். சவுந்தரராஜன் சார் நீங்க பேசி இருக்கலாமே. நீங்க சரிங்க. மகிழ்ச்சி, கலந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. உங்க நம்பர்லாம் கொடுங்க. என்னோட நம்பர் நோட் பண்ணீங்க. உங்களுக்கு நான் தகவல் அனுப்புறேன்.